கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இஸ்லாம் மார்க்கத்திலே எதையும் மாற்ற தேவையில்லை, மற்ற விஷயங்களை எல்லாம் மாற்றுவதற்குரிய வகையில அமைந்திருந்தாலும் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ஒன்றுமே மாற்றுவதற்கு உரிய முறையில் அமைந்திருக்கவில்லை என்பதை பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் மாய மந்திரங்கள் இதை வைத்துத்தான் மக்கள் எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாய மந்திரங்கள் என்பதற்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. இறை தூதர்களுக்கு மாத்திரம்தான் சில அற்புதங்களை இறைவன் கொடுப்பான். அதை கூட அவங்க நினைச்ச நேரத்தில் செய்ய முடியாது, நினைச்சதையெல்லாம் செய்ய முடியாது, எதிரிகள் கேட்கும் பொழுதெல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹ்வா விரும்பி எந்த மாதிரியான அற்புதங்களை கொடுத்து இறை தூதர் என்று நிரூபிக்க சொல்கிறானோ அதை மாத்திரம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் மாத்திரம் செய்ய முடியும் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான மாய மந்திர தந்திரம் அனைத்துமே அது ஏமாற்றுதலா இருக்கும், தந்திரமா இருக்கும், பொய்யா இருக்கும். இதை நம்பி நம்ம ஏமாறக்கூடாது என்று பார்த்தோம். அப்ப இன்றைய தினத்தில் சூனியத்தை பற்றி, சூனியம்ங்கிற அடிப்படையில் சிஹ்ரு இது இருக்கிறதாக முஸ்லீம்கள்ல கூட நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நம்புகிறார்கள். அதை பார்க்குவதாக நேற்று சொல்லி இருந்தோம். அதுக்கு இடையில சில சகோதரர்கள் மெயில்கள் வழியாகவும் நிறைய பரப்புறாங்க. என்னன்னு கேட்டா அவுலியாக்களுடைய கராமத்தை இல்லைங்கிறாங்க. நேற்று சொன்னோம்ல, இந்த அற்புதங்கிற விளையாட்டு கிடையாது, நபிமார்களுக்கு மட்டும்தான் உண்டு, நபிமார்களை தவிர மற்ற யாரும் அவங்க அல்லாஹ் கொடுத்த அற்புதம் செய்யற மாதிரிலாம் செய்ய மாட்டான், அது கிடையாது. வேற யார் வழியாகவும் அல்லாவா நிகழ்த்துவான், காபிர்கிட்ட நிகழ்த்துவான், கெட்டவன்கிட்ட நிகழ்த்துவான், ஆண்கள்கிட்ட நிகழ்த்துவான், பெண்கள்கிட்ட நிகழ்த்துவான். அவனா நாடக்கூடிய நேரத்தில் சில அற்புதங்கள் நம்மளை அறியாமலே நமக்கே தெரியாம நம்மிடமிருந்து ஏற்படுமே தவிர ஒரு மகான் என்று ஒருவரை தேர்ந்தெடுத்துட்டு அவர் நினைச்ச அற்புதத்தெல்லாம் செய்வாரு, அல்லாஹ் செய்யற மாதிரியே சில விஷயங்களை செய்வாரு, இது இஸ்லாத்துல கிடையாது என்று நம்ம சொன்னோம். அப்ப இது தொன்று தொட்டு நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ல சில பேர் அவுலியாக்களுடைய இது பேர் கராமத்து, இந்த மாதிரி அவுலியாக்கள் செய்யறதுக்கு பேர் என்னவா கராமத்துன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த அவுலியாக்கள் செய்கிற இந்த கராமத்து கூட இல்லைங்கிறீங்களா? கராமத்து கிடையாது. அப்ப அவுலியாக்கள் அற்புதம் செய்வாங்கன்னு இவ்வளவு காலமா நம்பி இருக்கிறோமே, அதுதானே சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கையா இருக்கிறது என்றெல்லாம் ஒரு விதமான பிரச்சாரத்தை பண்ணி இது புதுசா சொல்வது போல இப்ப சித்தரிக்கிறார்கள். இது ஒண்ணுமே புதுசு கிடையாது. நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதத்தை சொல்லும் பொழுது அல்லாவின் அனுமதி பெற்றுத்தான் அவங்க செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அனுமதி பெறதா இருந்தா வஹி இருந்தா தான் அனுமதி பெற முடியும். யார் அனுமதி பெற முடியும்? நபிமார்கள் அற்புதம் செய்யறதா இருந்தா கூட இறைவன்ட்ட பர்மிஷன் வாங்கணும். இதுன்னு இல்ல, அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்றுத்தான் செய்ய முடியும் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த பெரிய மகான் என்று வச்சுக்கிடுவோம். அவர் எப்ப அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்குவார்? அல்லாஹ்ட்ட பேசுவானா? அவர்கிட்ட செய்தி வருமா? அல்லாஹ்வுடைய பர்மிஷன் இல்லாம நபிமார்கள் செய்ய முடியாது என்றால் பர்மிஷன் பெற முடியாத மத்தவங்க எப்படி செய்ய முடியும்? வஹி அல்லாஹ் முடிச்சிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட வஹிக்கு முத்திரையிட்டு விட்டான். இனிமேல் யாரும் நபி என்று வரமாட்டார்கள், அல்லாஹ் யாரிடமும் எந்த ஒரு செய்தியும் பேச மாட்டான். அப்படிங்கும் போது ஒருத்தர் மகான் வச்சுக்கிறோம், அவர் அற்புதம் செய்ய நினைக்கிறாரு, இது எப்படி அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்பாரு? அல்லாஹ் இவருக்கு எப்படி பர்மிஷன், எந்த வழியா பர்மிஷன் கொடுப்பான்? இந்த ஒரு அடிப்படையை விளங்கினா கூட அவுலியாக்கள் மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அற்புதம் செய்வார்கள் என்று சொல்ல மாட்டார்கள். இதுக்கு என்ன ஒரே ஒரு ஆதாரத்தை திருப்பி திருப்பி காட்டிக் கொண்டிருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைஞ்சாங்களாம் அவுலியாக்கள் அற்புதம் செய்யறதுக்கு ஆதாரம் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னாங்கன்னு ஒரு ஆதாரத்தை காட்ட முடியல. அல்லது திருக்குறான்ல இந்த மாதிரி பெரியார்கள் மகான்கள் நினைச்சதெல்லாம் செய்வாங்க. கராமத்துன்னு இந்த பேர குரான்ல கிடையாது, கராமத்துன்னு ஒரு வார்த்தையால சொல்லி இருக்கிறானா? அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆதாரத்தை காட்டி சொல்ல முடியாம இவங்க அவுலியா அற்புதம் செய்வாங்க, மகான்கள் பெரியார்கள் ஞானிகள் அற்புதம் செய்வார்கள் என்று சொல்லக்கூடியவங்க காட்டக்கூடிய ஒரே ஆதாரம் என்னன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஜும்மாவுல உரை நிகழ்த்தினாங்க. அவங்க ஆட்சி காலத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கெல்லாம் பிறகு அவங்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாசகத்தை சொல்றாங்க. ஜும்மா உரையிலேயே, யா சாரியா அல் ஜபல், சாரியாவே மலையை பாரு, மலை பக்கம் பாரு அப்படிங்கிறாங்க. சிறிது பயான் நிறுத்திட்டு அப்புறம் மறுபடியும் பயான ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் என்னடா நல்லா பேசியிருந்தாரு, திடீர்னு இந்த மாதிரி சொல்றாரு, மக்களுக்கெல்லாம் குழப்பம் ஏற்பட்டு போச்சான். அப்புறம் என்னன்னு பார்த்தா இவங்க ஒரு படை அனுப்பியிருந்தாங்களாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த படை மதீனாவுல இருந்து ஒரு மாச பயண தூரத்தில், அவ்வளவு தொலைவில் இருக்கிறான். இவங்க அனுப்பின படை ஒரு மாத பயண தொலைவுனா அந்த நடை ஒட்டகம் அதனுடைய பயண தூரம்
ஒரு மாத பயண தொலைவுல அந்த படை இருந்துகிட்டு போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்களாம். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போர்ல எதிரிகள் தாக்க வர்றாங்களாம். யார? இந்த சாரியாங்கிற ஒரு தலைமையில ஒரு படையை அனுப்பியிருந்தாங்களா, அந்த சாரியாவை அந்த படையை தாக்க வர்றாங்களாம். அது அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மாவுல இருக்கும்போது கண்ணுக்கு அப்படி தெரியுதான். தெரிஞ்ச உடனே சாரியா மலைப்பக்கம் ஒதுங்கு தாக்க வர்றாங்க, மலைப்பக்கம் ஒதுங்கினாங்களாம். அதை பத்தி என்ன தாக்குதல் தப்பிச்சுட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லி தலாயில் நுபுவா இந்த மாதிரி சில பொய்யும் உண்மையும் கலந்து எழுதக்கூடிய சில நூல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இது பேசிக்காவே இப்படிலாம் தப்பு, இப்படிலாம் நல்லா காட்ட மாட்டான். எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு காட்டுவது என்பதும் இவங்க சொல்ல கேட்டுக்கொண்டு அந்த மாதிரி செய்வது, இப்படிலாம் ரசூலுல்லாஹ் போர்ல அவங்களே வெட்டிவிட்டாங்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் போர் செய்யும் பொழுது உஹது போர்ல எதிரிகள் வெட்டினாங்க, காயப்படுத்தி விட்டாங்கன்னு சொல்லும் பொழுது போர்க்களத்தில் இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு காட்டி அதன் மூலம் மக்களை காப்பாற்றுவாங்க என்ற மாதிரி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யல, வைக்கல. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஆலிமுல் கைப், இறைவன் தான் மறைவான விஷயங்களை அறிந்தவன். ஃபலா யுல்ஹிரு அலா கைபிஹி அஹதா, மறைவான விஷயங்களை யாருக்கும் காட்டவே மாட்டான். இல்லா மனிர்தலா மின் ரசூலின், ரசூல்மார்களில் யாரை தேர்ந்தெடுத்துக் கொண்டானோ அவர்களை தவிர. இறை தூதர்களாக இருப்பவர்களுக்கு தான் இப்படி ஒன்று ரெண்டு விஷயம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவை நிகழ்த்தும் போது இப்படி நடந்தது என்றால் நம்ம நம்பலாம். ஆதாரப்பூர்வமா செய்தி இருந்தால் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், நபிகள் நாயகத்தை காட்டியிருப்பான், இறை தூதர் அவங்களுக்கு காட்டியிருப்பான். ரசூலை தவிர வேறு யாருக்கும் மறைவானதை காட்ட மாட்டான்னு குர்ஆன் சொல்லும் பொழுது இந்த மாதிரியான ஒரு கதைகளை சொல்லி என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சார்கள், அது மாதிரி அவுலியாக்கள் அது மாதிரி அர்ப்பணம் செய்யலாம். ஒரு மாச தொலைவில் இருக்கிற அந்த படை அவருக்கு தெரிகிறது மாத்திரம் இல்ல, என்ன செஞ்சா ஜெயிக்கலாம்னு தெரிகிறது. அவர் சொன்னவன இவர் சொல்ற, அவர் பெரிய அற்புதசாலியா இருக்காரு, அவருடைய காதுக்கு அவ்வளவு பெரிய பவர் யாருக்கு, சாரியாங்கிறவருக்கு. இங்க பேசுறாங்க, அவர் கேக்குது, இங்க இருந்து அவர் பேசுறாரு, இவரும் அற்புதம் செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு கேட்டு உடனே ஒதுங்கி என்ன செய்யறாரு, அந்த வெற்றி பெற்று வர்றாருன்னு சொல்வது என்பது இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு. இந்த மாதிரி சம்பவம் தான் இருக்குமே தவிர இது மாதிரி கதைகள் நிறைய சொல்லுவாங்க. இதுல நீங்க என்ன பார்க்கணும், இந்த கராமத்து அதெல்லாம் சொல்றீங்களப்பா, இப்படி குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா, அல்ல ஹதீஸ்ல எங்கேயாவது இருக்குதா, இந்த மாதிரி ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆற்றல் எல்லாம் கொடுத்திருந்தான், அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் எல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறது. இதை விட முக்கியமான விஷயம், இதை கேள்வி கேட்டதனால் இது ஒரு பிரச்சனையாக கிளப்புற காரணத்தினால் நம்ம சிகர அடுத்ததா வைத்துக் கொண்டு சூனியத்தை இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுவோம். அதுலயும் இஸ்லாத்தினுடைய சிறப்பு தான் மேலங்குறது. அது என்ன சிறப்பு என்றால், அவுலியாக்கள் மகான்கள் அற்புதம் செய்வார்களா இல்லையா, இதான டாபிக். இந்த டாபிக் எல்லாம் இந்த டாபிக் போக விடாம எப்படி வேற எடுத்திருக்கான்னு சொன்னா, அவுலியான்னு யாரும் உனக்கு தெரியும், கண்டுபிடிக்கலுமா யார் அவுலியா? முதல் அவுலியான்னு யாராவது தெரிஞ்சா தரப்பா நீ அற்புதம் செய்யற பத்தி பேசலாம். ஒருத்தர் அவுலியாவா இல்லையா, அவுலியான இறை நேசர், அல்லாஹ்வுடைய நேசர் என்று ஒருவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ள இயலுமா? அதுவும் ஒரு பேசிக், இஸ்லாத்துல மாற்றவே தேவையில்லை என்பதனை கான்செப்ட். எது, ஒரு மனுஷனை மகான் நினைக்கிறோம், ஏமாந்து போறான். மகான் எப்படி நீ கண்டுபிடிச்ச? ஒரு மனுஷனை பாக்குறோம், நம்மளையும் பாக்குறோம், இவன் சாதாரண இவன் மகான் நினைக்கிறான். ஒரு மனுஷனை பார்த்து இவன் மகான்கிறான், இன்னொரு மனுஷனை பார்த்து என்ன செய்யறான், சாதாரண ஆளுங்கிறான். எதை வச்சுடா கண்டுபிடிச்சீங்கன்னா, ஒரு அளவுகளையும் காணாம். ஒரு மாதிரியா ட்ரெஸ் போட்டா மகான், எல்லாரும் சாதாரண ட்ரெஸ் போட்டு ஒரு காவியில போட்டாருன்னா, இல்ல பச்சையில போட்டுட்டாருன்னா, அல்ல வெள்ளையா போட்டாருன்னு சொன்னா அவர் மகான். எல்லாரும் சட்டை போடும்போது ஒரு முழு உடம்பையும் மூடுற மாதிரி ட்ரெஸ் போட்டாருன்னா என்னது, அவர் மகான். எல்லாரும் ஆடை அணியும் போது அவன் நிர்வாணம் போன அவங்க கூட மகான். மகானுக்கு என்ன பேசிக் வச்சிருக்காங்கன்னு கேட்டா, நம்மள இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறான் என்பது மகான்ங்கிறாங்க. இவர் கடவுளுக்கு ரொம்ப வேண்டி கண்டுபிடிக்கிற அளவுகளா, இதை வச்சு கடவுள் இவர் நெருக்கமான ஆள் எதை வச்சு தீர்மானிப்ப, அந்த பேசிக்கேஸ் எல்லாம் உடைக்குது. இந்த அற்புதம் செய்ய முடியாது என்பதை மாத்திரம் உடைக்கல, அவுளியாண்டு யாரும் கண்டுபிடிக்கலுமா, இருக்கிறாங்க, இறை நேசர்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம இங்க இருக்கிறோம் என்று சொன்னால் இதுல சில இறை நேசர் இருப்பாங்க, அல்லாஹ்வால் விரும்பக்கூடியவர்கள் இருப்பாங்க. யாரை விரும்புறான் அங்க தெரியும். இங்க இருக்கிற ஆளெல்லாம் கூப்பிட்டு இந்த நாள் சொர்க்கத்துக்கு மறுமையில சொல்லுவான்ல, அப்பதான் தெரியும் இறைநேசன். இறைநேசன் இங்க இருக்கலாம், இந்த சபையில் நீங்கள் இறைநேசர்கள் இருக்கலாம், பொதுவாக மக்கள் இருக்கலாம், உலகத்தில் இருக்கலாம், நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கலாம், நமக்கே தெரியாது. அப்ப இறைநேசர், இறைவன் ஒருவரை நேசித்தால் தான் இறைநேசர். இறைவன் ஒருவரை நேசித்தார் என்று நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நேசிக்கிறது என்பது மனசு சம்பந்தப்பட்டது தானே. கையால செய்யறதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், கண்ணால ஒருத்தர் செய்யறதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், அவருடைய வெளிப்படையான செயல்களை வச்சு இன்னது செஞ்சாரு என்று கண்டுபிடிச்சிடலாம். நீங்க நேசிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு ஆளை நேசிக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அல்லாஹ் விட்டுருவோம். நான் ஒரு ஆளை விரும்புறேன் கண்டுபிடிக்க இயலுமா? என்னை பார்த்து கண்டுபிடிக்க இயலுமா? முடியாது. அல்ல நான் உங்களோட நெருங்கி பழகிய நெருக்கமா அதை வச்சா கண்டுபிடிக்க முடியுமா? நடிக்கிறது பண்ணுவேன். நான் ஒரு ஆள் நண்பன் மாதிரி இருப்பேன், 2 பேரும் அப்படி நெருக்கம் நீங்க சொல்லுவீங்க, உள்ளுக்குள்ள வேற ஒரு நோக்கத்தை நான் பழகிட்டு பணம் பறிக்கிறதுக்காக வேண்டி
அவனை ஏமாத்துறதுக்காக வேண்டி, வேற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி, அல்லது சரியான நேரத்தில் கலத்திருக்கிறக்கான பழகுவேன். நீங்க என்ன நினைப்பீங்க, ஆஹா நண்பர்கள்டா சரியான இவங்க தான் நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட நெருங்கி பழகுனா கூட இவன் அவனை நேசிக்கிறான்னு சொல்ல இயலுமா? நேசிக்கிறது இங்கேயில இருக்குது, அது அவனுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் இன்னொருத்தர் நேசிக்கிறாங்க ரெண்டு ஆளுக்கு தான் தெரியும். நான் ஒரு ஆள் நேசிக்கிறேன் எனக்கு தெரியும், எனக்கு முந்தி அல்லாஹ்வுக்கு தெரியும். வேற மூணாவது ஆளுக்கு தெரிய முடியுமா? வாயினால நேசிக்கிறேன் நான் சொன்னா அது உண்மையா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறதை கூட கண்டுபிடிக்க இயலாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கும் பொழுது இப்படி மகானை கண்டுபிடிச்சிட்டு அற்புதத்தை பத்தி பேசணும். நீ சொல்லக்கூடிய அவுளியாங்கிறப்ப அவர் அவுளியான்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்ன உனக்கு? சிலரை பற்றி நம்ம மகான்னு சொல்லலாம். யாரை பத்தி சொல்லலாம்? இறைவனை அறிவித்து கொடுத்திருப்பான் சில பேர்களை, இறை தூதர்கள், அவங்கள மகான்னு சொல்லலாம். நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்துல இவர் நல்லவர் என்று அவங்களை வைத்து அல்லாஹ் சொல்ல வச்சிருந்தான்னு சொன்னா இறைவன் சொன்னான் என்ற அடிப்படையில் அவரை மகான் என்று சொல்லலாம். இப்ப யாரையாவது அவங்க காலத்துக்கு பிறகு ஒருத்தர மகான் சொல்ல முடியுமா? ஞானின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு வேண்டியவன் சொல்ல முடியுமா? அந்த அடிப்படையே கிடையாது. இதுல எல்லா மதங்கள்லையும் மகான நம்புற விஷயத்துல தோத்து போயிடுறாங்க. இந்த மகான் நோச்சி ஏமாத்துறாங்கன்னு சொல்றாங்களே அவங்களும் தோத்து போயிடுறாங்க. அது யாரு? இந்த பகுத்தறிவாதிகள், மதங்கள் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அவங்களுடைய தலைவரை பத்தி எப்படி நினைக்கிறாங்க? எங்க தலைவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சமுதாயத்தை பற்றி எப்போதும் கவலைப்படுவார். உனக்கு எப்படி தெரியாது? சமுதாய பத்தியே கவலைப்படுவார்னு எதை பத்தி கவலைப்படுற உள்ளத்துல உள்ள விஷயம்ல இவங்க கூட தோத்து போயிடுறான். அதுல யாரு? சமுதாயத்துக்காக தான் எப்ப பார்த்தாலும் சமுதாயத்தை நினைத்துக் கொண்டே இருப்பார். அவர் துடித்து போய் விடுவார். அப்படியா இப்படியான எல்லாம் தலைவர்களை பற்றி என்ன செய்யறான்? யாரு? பகுத்தறிவாதி சொல்றான். உனக்கு எப்படி தெரியும்? எதுக்கு நடிச்சான்னு தெரியுமா? பணம் பறிக்க செஞ்சானா? இந்த வேஷம் போடுறானா? அதை வச்சு இந்த உள்ளத்துல அவர் மக்களை பத்தியே கவலை, எப்ப பார்த்தாலும் இதே கவலைப்பட்டு கொண்டே இருப்பார். கவலைப்பட்டான்னு இப்படிதான் தெரியும். மக்கள்கிட்ட பேசும்போது கவலையா ரெண்டு அழுது இருப்பாரு, உடனே கவலைப்பட்டான்னு நினைச்சுக்கணும். அவ்வளவுதான். மக்கள் தானே புயல் வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு, லேசா அழுது இருப்பாரு. பாத்தீங்களா என்ன கவலை? இது அழுவு எவன் வேணா அழுவலாமே. இது ஒப்பாரிக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் கூட அழுவுமே. கூலிக்கு அழுவுற கூட்டம் இருக்குது. அப்படி சிரிச்சுக்கிட்டே வெத்தலாக போட்டு வரும். பணத்துக்கிட்ட வந்தோம் அழுவ ஆரம்பிச்சிடும். வெளியே உபச்சிட்டு போவோம். அப்ப அழுவுறது ஒரு அளவுகோலா? அழுதா கவலைப்படுற அர்த்தமா? சிரிச்சா சந்தோஷமா அர்த்தமா? நேசிக்கிறான் அர்த்தமா? ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வெளிப்படையா நமக்கு நம்ம அளவுக்கு உள்ள வச்சுக்கலாம். நம்ம அளவுக்கு ஒருத்தர் நம்புறதுக்கு அளவுகோலை வச்சுக்கலாமே தவிர அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கம் ஞானி, நிறைய தொழுகிறாரு. அல்லாவுக்கு ஞானி சொல்ல முடியுமா? அல்லாவுக்கு ஞானி எப்ப முடியும்? கரெக்டா தொழுதாரு, நடிக்கிறதுக்கு தொழுதா? நிறைய தொழுகிறாரு. எதுக்கு தொழுகிறாரு? நீங்க எல்லாம் பார்த்து தொழுகையாளின்னு சொல்லணுங்கிறக்கா தொழுதாருன்னா போச்சு, புசுன்னு போச்சு. அவர் மக்கள் பார்க்கணுங்கிறது தொழுதாரா? அல்லாவுக்கு தொழுதாரா? அல்லாவுக்கு தானே தெரியும். அப்ப நிறைய தொழுதா கூட ஒருத்தர் மகான்னு சொல்ல இயலாது. நிறைய நோன்பு வச்சா கூட மகான்னு சொல்ல இயலாது. நிறைய தான தர்மங்களை செஞ்சாலும் மகான்னு சொல்ல இயலாது. எப்ப பார்த்தாலும் சுபானல்லா வேற பேச்ச பேச மாட்டார், மகான்னு சொல்ல முடியாது. இதுகளெல்லாம் உங்கள்ட்ட பேர் வாங்கறதுக்கு செய்யலாமே. இதுதான் இஸ்லாத்துடைய பேசிக். எந்த அளவுக்கு கேட்டா மனிதன் நல்லவனை கண்டுபிடிக்க முடியாது, மகானை இந்த கான்செப்ட் இருக்க, இந்த ஒண்ணுக்காக வேண்டிய மாற்ற தேவையில்லை. எல்லாம் மாத்திரும், எல்லாம் இதுல அடிபட்டு போயிடும். இது மனுஷனை நம்பி ஏமாறுறான் பாருங்களேன். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஏமாந்தவன கேளுங்களேன். பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. என்ன நல்லவன் நினைச்சேன், ஒன்னு ஏன் நினைக்க சொன்னா? ஏன்டா நான் ஏமாந்த கேட்டா நல்லவன் நினைச்சேன், அவர் தொழுகையாளி நினைச்சேன், அவர் ரொம்ப பக்திமான் நினைச்சேன், அவர் இப்படி நினைச்சு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், அல்லவா கொடுத்தான்னு சொல்றீங்களா இல்லையா? அப்ப எப்படி எப்படி நினைச்சீங்க? பேசிக்கு வழங்கல உங்களுக்கு. ஏன் அப்படி நினைச்சீங்க? வெளிப்படையா பாக்குறீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுது. உள்ளத்துல நடிக்கவும் செய்யலாம. நீங்க செக்யூரிட்டி பண்ணி கரெக்டா கொடுக்கறதா இருந்தா எந்த மாதிரி கொடுத்தால் நல்லதா நகையை வாங்கிட்டு கொடு, அல்ல கொடுக்கறதுக்கு ரெக்கார்டை வச்சுக்கிட்டு கொடு, அல்ல திருப்பி வாங்குவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு ஒரு மனுஷத்தை பணத்தை கொடு. சும்மா நான் நம்பி கொடுத்தேன், தொழுகையா தௌஹீத்வாதின்னு கொடுத்தேன், தொழுகையாளின்னு கொடுத்தேன், பெரியார்னு கொடுத்தேன், அஜர்த்துன்னு சொல்லி கொடுத்தேன். உன்னை யார் கொடுக்க சொன்னா? அஜர்த்துனா நல்லவரா தான் இருப்பான் அவசியமா? தொழுகையாளின்னு நல்லவனா தான் இருப்பான். நடிக்கிற தொழுகையாளி இருக்க மாட்டானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முனாஃபிக் தொழுதானே. முனாஃபிக் அல்லாவே இல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் வந்து பள்ளியாசல தொழுதானா இல்லையா? போருக்கு போனானே, போருக்கு போய் உசுர கொடுக்கிற விஷயம் நம்ம இதுல போனா தான் நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு போருக்கு ஜிஹாதுக்கு போயிட்டு இருந்தானே. அப்ப இது ரசூலுல்லாஹ் ஏத்துட்டு தானே இருந்தாங்க. சஹாபாக்கெல்லாம் மூமின் தான் நினைச்சிருப்பாங்க அவனை பத்தி எல்லாம். அதனால இந்த வெளிப்படையான ஒரு விஷயங்களை வைத்து நம்ம அளவுக்கு முடிவு பண்ணலாமே தவிர ஒரு மனிதனை மகாண்டு கண்டுபிடிக்கிற பேசிக் இல்லை என்பதற்கு சில சான்றுகள் நீங்க பாருங்க. எப்படி எல்லாம் இந்த இஸ்லாம் வந்து அடிச்சு நொறுக்குன்னு பாருங்க. இந்த ஒன்னே போதும். இதன்படி இதை நோக்கி எல்லாரும் வரணுமே தவிர யாரும் யாரையும் மகான், ஞானி, நல்லவன், உண்மையில் நல்லவன் என்று முடிவு செய்யக்கூடாது. இந்த கான்செப்ட் மாற்றப்பட வேண்டிய கான்செப்ட் கிடையாது. மற்ற எல்லாத்தையும் மாற்றி விட்டு அனைவரும் இதை நோக்கி வர வேண்டும். அது என்ன கான்செப்ட் சொல்லுது?
மறுமை நாள்ல அல்லாஹ் விசாரிப்பான், பலரையும் விசாரிப்பான். அதுல முதலாக அல்லாஹ் யாரை விசாரிக்கிறான்னு கேட்டா, ஒரு மனுஷனை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சிருப்பான். அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஒரு தீமையை ஒழிப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய போர்ல அவன் ஒரு வீரனாக பங்கெடுத்து போய் போர் செய்து செத்து போயிருப்பான், உயிரை கொடுத்திருப்பான். அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை தியாகம் பண்ணியிருப்பான். எல்லா மக்கள்லாம் நிப்பமா, அவனை கூப்பிடுங்க, வாப்பா தம்பி, யாரு அல்லாஹ்வுடைய பாதை ஜிஹாது பண்ணார்ல, உயிரை கொடுத்தார்ல, அவரை கூப்பிட்டு நீ என்ன பண்ண எனக்கு. அவர் என்ன செய்வாரு, அந்த அத்தனை பொருள், அந்த பொருக்கு போன, இந்த பொருக்கு போன, இதுல அப்படி பண்ண, அதுல அப்படி பண்ண, அவர் செஞ்சதெல்லாம் சொல்லுவாரு. அல்லாட்ட பொய்யா சொல்ல முடியும், செஞ்சலாம் உண்மைதான். அவர் செஞ்சதையெல்லாம் சொல்லிடுவாரா? அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, இல்ல நீ பொய் சொல்றமா, அவன் செஞ்சதான் சொல்றான். அல்லாஹ் என்ன செய்யறான், உலாக்கின்னக கதப்த, நீ பொய் சொல்லுகிறாய், உலாக்கின்னக காத்தல்த லிஅன் யுகால ஜரீஉன், வீரன் என்று எல்லாரும் சொல்லணுங்கிறத சண்டை போட்டேன். எனக்கா போட்ட அக்கிரமத்தை ஒழிக்கிறதுக்கா போனேன். போகும்போது என்ன நினைச்சிட்டு போனேன், நம்ம போர்ல விளையாண்டோம்னு சொன்னா எதிர்காலத்தில் நம்மளை பத்தி பேசுவாங்க, வரலாறுல மாவீரர் நம்மளை கொண்டாடுவாங்க, அதுக்கு தானடா நீ போன, அதை சொல்லிவிட்டாங்க, இழுத்துட்டு போன நரகத்துக்குன்றான். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு இறந்தார, அவரை பத்தி நம்மள நினைச்சிட்டு இருப்போம், மகான் நினைச்சிட்டு இருப்போம். உலகத்தில் அல்லாஹ்வுக்காக போறாரு, போர் செஞ்சாரு, இறந்துட்டாரு, ஷஹீது, நம்ம ஷஹீதுங்கிறோம்ல. யார் இந்த மாதிரி செத்துனா ஷஹீதுமா இல்லையாங்க? ஏதாவது ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் கொல்லப்பட்ட, முஸ்லீம் அல்லாத ஒருவரால் முஸ்லீம் கொல்லப்பட்டா கூட அவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருவோம், ஒன்னே ஷஹீதுன்றுவோம். அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செஞ்சவர். இவன் அல்லாஹ்வுடைய பாதையில செஞ்சானா இல்லைன்னு அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்யறதாக உலகமே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சு, நீ உயிர் தியாகம் செஞ்சதுதான் உண்மை, எனக்கு செஞ்சாதான் நான் ஏத்துக்கிறேன், நீ நேசன் கிடையாது, நீ எனக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை மனுஷனுக்கு செஞ்ச காரணத்தினால் உனக்கு நரகம் தான் பரிசு, கூலி தர மாட்டேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். நீ செஞ்ச ஜிஹாது கூலி இல்லைன்னா கூட பரவாயில்ல, கூலியும் கிடையாது, தண்டனையும் உண்டுங்கிறான்ல, கூலியும் தரமாட்டேன், நீ எனக்கு செய்ய வேண்டிய இவ்வளவு பெரிய வேலையை மனுஷனுக்கு செஞ்சதுனால இவனை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க. அப்ப ஊர் உலகம் எல்லாம் நல்லடியார் நினைக்கிறது ஒருத்தனை, அவனை மறுமையில் அல்லாஹ் என்ன தீர்ப்பளிக்கிறான், அவன் கெட்டடியாருன்னு தீர்ப்பளிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, மார்க் அறிஞரை அடுத்து கூப்பிடுவான், வாங்க அஜர்த்து வாங்க, பெரிய அஜர்த்தா இருப்பார்ல, அவர் கூட எல்லாம் கேட்பான், நீங்க உங்களுக்கு நிறைய அறிவு கொடுத்திருந்தேனே, நீங்க என்ன செஞ்சீங்க? அவர் என்ன செய்வாரு, நான் நிறைய மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண, ஒரு ஊரா போனேன், சத்தியத்தை சொன்னேன். கெட்ட ஆலிம்களுக்கு இல்ல, கெட்ட சொன்ன அதனால நடந்து போயிருவான். கெட்ட விஷயத்தை, தவறான கொள்கையை போதிச்ச ஆலிமா இருக்கான்னு வைங்களேன், அந்த தவறான போதிச்சதை அவன் நரகத்தில் கொண்டு சேர்த்துறான். இவன் சரியானது சொன்னவன், கரெக்டானது ஏகத்துவத்தை சொல்லி இருக்கிறான், அவனுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். அப்ப சரியான விஷயத்தை சொன்னதெல்லாம் எடுத்து சொல்லுவான். அப்ப எல்லாம் என்ன கேட்பான்னு கேட்டா, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், சரியா தான் சொன்னேன், உள்ளதான் சொன்னேன், எதுக்கு சொன்னேன், லி உகால ஆலிமுன், ஆலிம்னு பேர் வாங்குறதுன்னு சொன்னேன். நீ எதுக்கா போய் மார்க்கத்தை சொற்பொழி பண்ண, நம்ம மார்க்கத்தை சொன்னோம்னு சொன்னா சத்தியான ஆலிம் போய் ஒரு பெரிய அறிஞர்ப்பா அப்படின்னு பேர் வாங்குறது தானே சொன்ன. எல்லாம் சொல்லிவிட்டாங்க, எழுதிருப்பாங்க, இவனையும் நடந்துட்டுவான்ல. அப்ப ஒரு மார்க்க அறிஞரா இருக்கிறவரை பத்தி சத்தியத்தை எடுத்து சொல்றாரு, அடி வாங்குறாரு, உத வாங்குறாரு, அவரை பத்தி நம்ம என்ன நினைப்போம், நல்ல மகான், நல்ல ஒரு ஞானி, இறைநேசரு, அப்படி இப்படி நம்ம மனசுல சேர்த்தாரு எண்ணத்தை போட்டுருவோம். ஆனா அங்க போய் பார்த்தா என்ன செய்யுது, இவன் எதுக்கு சொன்னா, பேருக்கு சொன்ன தௌஹீத் மாதிரி எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் அல்லாஹ்வுக்காக சொன்னாங்க, சொல்ல முடியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சொல்ற விஷயம் தெரியாம ஏத்துட்டு போயிட்டு இருக்கோம். எதனால நம்ம ஏத்துட்டு போயிட்டு இருக்கிறோம், அவர் நல்லவருங்கிறக்கா நீங்க ஏத்துக்கிட்டு போகவே இல்லை. குர்ஆனை காட்டுறாரு, அதை ஏத்துக்கிட்டு போறீங்க. ஹதீஸை காட்டி பேசுறாரு, செய்தி கரெக்டா இருக்குது, செய்தி கரெக்டா இருக்கிறதுக்கு தான் நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவரு தௌஹீத் ஜமாத், அவர் காசுனா கரெக்டா தான் இருக்கு, அவர் அவுலியா, அதுக்காக ஏத்துக்கிறோம். அதுக்கு ஏத்துக்கிட்டு அங்க போய் நின்ற வேண்டியது தெரிஞ்சு போயிடும், இல்லன்னு எல்லாம் சொல்றான். அப்ப நல்லடியாரு ஒருத்தர் மகான் என்று தீர்மானிக்கிறார்னா, அவர் அற்புதமான செய்திகளை சொன்னாலும், அடி உத வாங்கினாலும், அடி உதையும் பேருக்கு வாங்குவான்லங்க. அடி உத வாங்கினா நீங்க என்ன செய்றீங்க, தியாகம் பண்ணிட்டாருங்கிறிய, அது பேருக்கு வாங்க. ஒரு அடி உத, ஒரு அடி வாங்கிட்டு 1 கோடி ரூபாய் கிடைச்சா அந்த அடி வாங்குறது என்ன இருக்குங்கிறேன், பின்னாடி 1 கோடி ரூபாய் கிடைக்கும். ஒரு 10 அடி வாங்கணும்னா பின்னாடி மந்திரி ஆகலாங்கிறதா. அரசியல் அடி வாங்கலாம் இல்லையா, அரசியல்ல போறான், ஜெயிலுக்கு போறான், தண்டவாளத்தை விலை வைக்கிறாங்க, பின்னாடி விலை இருக்கிறதுலாம் மதிப்பு இருக்கிறது, அதெல்லாம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி சில அடி உதைகளை வாங்குற மாதிரி மார்க்கத்தில் என்ன செய்வான், இப்படிலாம் பண்ணாதான் பேராக முடியும், மக்கள் அறிமுகமாயிருவோம், ஃபேமஸ் ஆயிருவோம், இவர் எத்தனை அடி வாங்கினவர், எத்தனை உதவ வாங்கினவர், அவர் ஃபேமஸ் ஆயிட்டா என்ன ஆயிரும், நம்ம அப்புறமேல நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம், கொஞ்சம் போட்டு எடுக்கிற மாதிரி, சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தூண்டில் அப்படித்தானே போடுவாங்க, சின்னது ஒரு மீனை போடுவாங்க, பெரிய மீன் மாட்டிக்கினா முடிச்சிடும், சின்னது போட்டு வீணாக்குற மாதிரி பார்த்தா தெரியும், அவன் கிறுக்கனை வீணாக்குறதுக்கு அதை தூண்டில போட்டு பெருசு எடுக்கிறதுக்காக செய்யறான். அந்த மாதிரி இதுல தியாகம்லாம் பண்ணி இருப்பாங்க. எல்லாரும் அப்படி இல்ல, சிலர் அல்லாஹ்வுக்காக பண்ணவன் இருப்பான்,
யாரும் நமக்கு தெரியாது. இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காகவே பண்ணக்கூடியவர்கள் நிச்சயமா இருப்பார்கள். ஆனா உலகத்துக்கு பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்படி இருப்பார்கள்ங்கிறது விலைக்கு போகும்போது தெரியுது. தௌஹீத வேணான்னு போனாங்க காசு பணத்துக்கு வேண்டி. அப்ப இவன் இந்த லிஸ்ட்ல இருந்திருக்கான் அவ்வளவு நாள், நமக்கு தெரியல. நம்ம எப்ப கண்டுபிடிக்கணும்? ஏகத்துவத்தை சொல்லிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்து வெளியே போயிடுறாங்க. அப்பதான் தெரியுது இவ்வளவு நாள் ஏகத்துவம் இல்ல, இது ஒரு பிசினஸ்க்காக இருந்திருக்காங்கன்னு விளங்குது. மீதி உள்ள ஆளுக்கும் தெரியல. கரெக்டாவும் இருக்கலாம், தவறாவும் இருக்கலாம். அப்ப எப்படி நம்ம நம்பணும்? எந்த ஒரு மனிதரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைப்புல உள்ளவரா இருந்தாலும் சரி, எவ்வளவு தியாகியா இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல அறங்கள் செய்தவரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்ட்ட அவர் நல்லவர் எப்படி தீர்மானிக்கிறது? இறைவனின் அன்பை பெற்றவன் எப்படி சொல்ல முடியும்? இதுல இந்த ஆலிமை கூப்பிட்டு என்ன செய்யறான்? உன்னை காரி என்று ஆலிம் என்று பேசணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. நீ வந்து பேசினாய், தொக்கது கீழ சொல்லிட்டாங்க. ஊர் உலகம்லாம் உன்னை அறிஞர்னு ஒத்துக்கிட்டாங்க, நிறைய பேர் பாராட்டு நடத்திட்டாங்க, இழுத்துருப்பாங்க இவனையும். அடுத்து என்ன? ஒரு மனிதர் என்ன பணத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான், வாரி வாரி வழங்குறாரு. ஊர் உலகம்லாம் என்ன செய்யறாங்க? இந்த மனுஷன் இதை கொண்டே சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்லுவாங்க. அவன் வழங்குறத பார்த்துட்டு யார் கஷ்டப்பட்டாலும் பொறுக்க மாட்டாரு, அள்ளி அள்ளி கொடுப்பாரு. பள்ளிவாசலா வாங்கிக்க, கஷ்டப்படுறவங்களா வாங்கிக்க, கல்யாணமா கர்மாதி எல்லாத்துக்கும் என்ன வந்து வாங்கிக்கிறாரு, அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. வள்ளல் வல்லன்னு ஊரே என்ன செய்யுது, உலகமே பேசுகிறது. அப்ப இந்த பொருளாதாரத்தை செலவு செஞ்சு அவ்வளவு நன்மை அடையலான்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஏழைகளை விட செல்வந்தர்கள் வந்து என்ன செய்வாங்க, அவங்க அதிகமான நன்மைகள் அடைவார்கள் போராட்டம் பண்ணி அல்லாஹ்வுடைய அருள் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்தை கொண்டு பெரிய மறுமை நன்மை அடைய முடியுங்கிறதுனால ஒரு வள்ளலை பற்றி நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? நல்ல வள்ளலா. வள்ளல்னா என்ன வள்ளலா இருக்காரு? ஏகத்துவ கொள்கையில் இருக்காரு, சரியான முஸ்லிமா இருக்கிறாரு, பிளஸ் வள்ளலா இருக்காரு. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? இந்த வள்ளல் தன்மையை இவர் வந்து எங்கே கொண்டு விட்டுருவோம், இதெல்லாம் செலவழிக்கிறதுக்கான நன்மையை கொடுத்தா எங்க தரஜா எப்படி இருக்கும் அப்படி நினைத்து கொண்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா? அவரை கூப்பிடுவான், வாங்க பணக்காரர் வாங்க, செல்வந்தர் வாங்கன்னு என்ன செய்வான், வள்ளல கூப்பிடுவான். வருவாரு, நீ என்ன செஞ்ச? வாரி வாரி கொடுத்தேன், அள்ளி அள்ளி கொடுத்தேன் பாரு. அதெல்லாம் உண்மைதான், அள்ளி தான் கொடுத்திருக்கிறாரு. அல்லாஹ் என்ன சொல்லுவான், உலாக்கின்னக எதுக்கு நீ செஞ்சாய்? குல் ஃபஅல்தல் யுகால ஹுவ ஜவாதுன், வள்ளல் என்று பேர் வாங்குறதுக்கா செஞ்சாய், பேர் வாங்கிட்ட. உலகத்துல எல்லாம் உன்னை வள்ளல்னு சொல்லிவிட்டாங்க, செஞ்ச வேலைக்கு கூட என்ன கிடைச்சு போச்சு, இப்ப இவனை நரகத்துக்கு கொண்டு போங்கன்றான்ல. இது முஸ்லிம்ல 5032வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஒரு மனிதனை நம்ம ஞானி மகான் என்று நம்ம நினைத்திருக்கும் பொழுது அவங்க ஞானியா மகானா இல்லாம போயிடுறாங்க அங்க. அப்ப ஞானியா மகானாங்கிறது முடிவு இல்லாம இருக்கும். அற்புதம் செய்வார் இப்படி பேசுறது. அவர் மகான்கிறது பொறுப்பை கொண்டாந்து காட்டுங்கப்பா, அப்புறம் அற்புதத்தை பேசுவோம். நீங்க மகான்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டிவிட்டு அவர் அற்புதம் நான் ஒரு ஆண்டவருங்கிறீங்க, அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் எதை சொல்றீங்க? யாரு சொன்னா? நீங்க அவர் காலத்தில் வாழ்ந்திருந்தா கூட உங்களுக்கு சொல்ல முடியாது. அவருடைய காலத்தில் நீங்கள் வாழ்ந்தவரை கண்ணால பார்த்து இருந்தா கூட அவருடைய செயல்கள்லாம் அப்படி அவ்வளவு அப்பளுக்கு இல்லாம இருந்ததை உங்களுக்கு கண்ணால் பார்த்தால் கூட அவரை நீங்க மகான் சொல்ல முடியுமா? முடியாது. நமக்கு வெளிப்படையா நல்ல ஒரு மாதிரி தெரிகிறாரு, பொண்ணு கொடுக்காத கொடுத்துக்கலாம், கொடுக்கல் வாங்கல வச்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய நேசர் சொல்ல முடியுமா? நம்ம சொந்த விஷயங்களுக்கு அவர் நல்லவர்னு தீர்மானிக்க முடியுமே தவிர அவர் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய நேசர்னு சொல்லவே முடியாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், 1000 வருஷம் 500 வருஷம் முந்தி வாழ்ந்தவர்களை பற்றி கட்டுக்கதை எழுதி வச்சுக்கிறானே அதை நம்பிக்கிட்டு மகான்கிறோம். நம்ம அந்த காலத்தில் வாழக்கூட இல்லை, அவர் பார்க்க கூட கிடையாது. இவங்க எழுதி வச்ச கதைகளை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யறோம், மகான்களை தீர்மானிக்கிறோம். நெசமா மகான்களாகவும் இருக்கலாம், அவங்க சில நல்ல காரியங்களை செய்ததுனாலும் அந்த புகழை கிடைத்திருக்கலாம், ஃப்ராடாவும் இருக்கலாம். யாரையெல்லாம் இவர் மகான்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்களா நல்லவர்கள் இல்லையா என்பது அங்க தெரியும். இப்ப நமக்கு தெரியாது. யாரையெல்லாம் கெட்டவன் ஊர் உலகம்லாம் ஒதுக்கி வைத்து விட்டதோ அவன் அவுளியா இருப்பான், அவன் அல்லாஹ்வுடைய நேசர் இருப்பான், அது அங்கதான் தெரியும் போது அப்ப இங்க அற்புதம் கொடுக்க என்ன வேலை இருக்குது? அவுளியாங்கிறது உலகத்தில் நிரூபித்து காட்டுறது என்ன அவசியம் இருக்குது? காட்டணுமா? நபிங்கிறது நிரூபித்து காட்டணும். இறை தூதர்னு சொன்னா நான் இறை தூதர் தான் நிரூபிச்சாலும் அவர் சொல்ற செய்தியெல்லாம் மக்கள் நம்புவாங்க, வகி வாங்கி நம்புறாங்க. இப்ப இறை தூதரா இருப்பவருக்கு வந்து அற்புதத்தை செய்து காட்டி நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவையும் அவசியம் இருக்கிறது. அப்பதான் மார்க்கம் போய் சென்று அடையும். இவர் போய் இவருக்கு என்ன ரோல் அவுளியான்னு சொல்லி காட்டி என்ன செய்ய போறாரு? நான் தான் அவுளியா, இப்ப என்ன செய்ய போறியா? நீங்க அவுளியான என்ன அடுத்து என்னன்னு கேட்டா என்ன? குரான்ல உள்ளதான், அத குரான் எங்கிட்ட இருக்குதா? நீ என்ன சொல்ல வந்திருக்கிற அவுளியாண்டா? என்னத்தப்ப எங்க சொல்ல போற? குரான்ல உள்ளது சொல்ல வந்த, குரான் எங்கிட்ட இருக்குதா? ஹதீஸ்ல உள்ள ஹதீஸ் எங்கிட்ட இருக்குதா? நீ என்ன சொல்ல போற? வகையில வாங்கி தர போறியா? நீ அவுளியாவா இருந்தா என்ன, அவுளியா எனக்கு என்னப்பா, நான் அவுளியா வேணும், ஒவ்வொருத்தரும் அவுளியா வேணும். டாபிக் என்ன? நம்ம எல்லாரும் இறைவனுடைய நேசராகணும் நினைக்கிறோமே தவிர அவர் அவுளியாவை இவர் அவுளியாவை தேடி கொண்டாடிட்டு இருக்க கூடாது என்பதற்காகத்தான் அவுளியாவை யாரும் அறிந்து கொள்ள இயலாதுங்கிற அளவுக்கு அல்லாஹ் சொல்லி போறான். இன்னும் சொல்ல போனா அவுளியாவுக்கு இலக்கணத்தை அடிக்கிறான் பாருங்க அல்லாஹ். அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயமில்லை கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் அவுலியாக்களுடைய புகழ் பாடக்கூடியவர்கள் மேடையில் பேசுவாங்க. அடுத்த வசனத்தை விட்டுருவாங்க. அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், இறை நேசர்கள் யார் தெரியுமா?
இறைவனை அஞ்சக்கூடியவர்கள். யாரு ஈமான் கொண்டு இறைவனை அஞ்சுகிறார்களோ அவங்க தான் அவுலியா. அப்ப இறைவனை அஞ்சுவது எது சம்பந்தப்பட்டது? அஞ்சுவது என்பது உடம்பு சம்பந்தப்பட்டதா, உறுப்பு சம்பந்தப்பட்டதா, உள்ளம் சம்பந்தப்பட்டதா? ஒருத்தன் அஞ்சுறானா இல்லையாக இங்கதான் இருக்கு. அவன் இறைவனை அஞ்சுகிறான் என்பது அவனுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் அவுலியாவுக்கு இலக்கணம் சொல்றான். அவுலியான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு தான் அது தெரியும், அது நுழைக்கணும். அதே மாதிரி ஒரு குழந்தை இறந்து விட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. குழந்தைக்கு ஏதாவது பாவம் இருக்கா? குழந்தைக்கு பாவம் கிடையாது. பருவ வயசு அடைஞ்ச பிறகுதான் கொஸ்டின். குழந்தைகளுக்கு எந்த விதமான கொஸ்டின் எல்லாம் கேட்க மாட்டான், உலகத்துல கூட கேட்க மாட்டான். ஒரு குழந்தை ஒருத்தனை கொலை செஞ்சிருச்சுன்னா அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்களா? பஞ்சாயத்து மைனர் ஓடு 17 வயசுக்காரன குழந்தை இருக்காங்க. இப்ப 17 வயசுக்காரன கூட என்ன செய்யறான், இங்கிட்டு ஒருத்த 10 வயசால குழந்தைங்கிறான், அங்கிட்டு பக்கம் என்ன செய்யறான் 17 வயசுக்காரன குழந்தைங்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு குழந்தை இறந்து போச்சு. அப்ப இறந்தவன செய்யறாங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, தூபா லஹு உஸ்ஃபூருன் மின் அஸாபில் ஜன்னா, இந்த குழந்தை நல்வாழ்த்துக்கள், இது சொர்க்கத்து சிட்டுக்குருவிங்கிறாங்க. யார பத்தி? குழந்தை இறந்திருக்குது, அந்த குழந்தையை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இது சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவி. குழந்தையெல்லாம் நல்ல நிலை வைப்பான், அது ஒரு விஷயம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்கன்னு கேட்டா கண்டிக்கிறாங்க, சொல்லாதே ஆயிஷாவை, இது சொல்லாதே. அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சிருக்கிறான், அதுக்குன்னு சிலரை படைச்சிருக்கிறான். யார் யாரை படைச்சாலும் உனக்கு தெரியாது. நரகத்தை படைச்சிருக்கிறான், அதுக்குன்னு சிலர் நியமித்திருக்கிறான், யார் யாருன்னு உனக்கு தெரியாது. அதனால உனக்கு தெரியாத விஷயத்தை சொர்க்கத்துக்கு அப்படி சொன்ன யார் சொன்ன உனக்கு? இந்த குழந்தை சொர்க்கத்தை சிட்டுக்குருவி, நீ எப்படி சொல்றேங்கிறாங்க. அப்ப ஒரு பாவமும் செய்யாத, தீமை செய்யாத குழந்தை இறந்தபோது அது நல்லடியார்னு சொன்னது ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, ஒத்துக்கல, கண்டிக்கிறாங்க. இது முஸ்லிம்ல 6938வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்? யாரையும் பிடிச்சி மகானு நல்லடியார் இறைவனுக்கு ஓப்பானவர் சொல்லவே முடியாது. அது நம்ம ஏமாந்தா போயிருவோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க மதீனா, மக்காவிலிருந்து ஊரை துறந்து மதீனாவுக்கு அரைக்கில் நேரி வர்றாங்க. அந்த ஊர்ல வாழ முடியல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, சொல்ல முடியல, வழிபட முடியல, முஸ்லீம்னு சொன்னாலும் அடிச்சு கொள்றான். அந்த ஊர்ல வாழ முடியலன்றவுடனே மக்காவில் உள்ளவர்கள் எல்லாம் புறப்பட்டு என்ன செய்யறாங்க, மதீனாவை நோக்கி. அந்த ஊர் மக்கள் நல்ல மக்களா இருக்கிறாங்க, அங்க போய் நம்ம அடைக்கலம் பெறுவோம், எல்லாரும் கிளம்பி அங்க போறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க, மதீனாவுக்கு போறாங்க. ஒரு ஊர்ல இருந்து அதிகமான மக்கள் இன்னொரு ஊருக்கு போனா என்ன செய்ய முடியும்? அடைக்கலம் கொடுக்க முடியாது. ஒரு ஊர்ல 1000 பேர் இருப்பான், இன்னொரு 1000 பேர் வந்தா 2000 பேர் அந்த ஊர் கொள்ளாது. அந்த வசதிகள் பத்தா, திடீர்னு 1000 வீடு கட்டணும், 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும், 1000 பேருக்கு தொழில் உண்டாக்கணும், அப்படி பல விஷயங்கள், தண்ணி வசதி எல்லாம் 1000 டபுள் செய்யணுமே. ஒரு ஊருக்கு தேவையான அடிப்படை வசதி இருக்கும்போது இன்னொரு அதே அளவு மக்கள் குழுமிட்டாங்கன்னு சொன்னா எல்லாம் டபுளா செய்ய வேண்டி வந்துடும். அப்ப அந்த மாதிரி வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, உள்ளூர் மக்களை கூப்பிடுறாங்க, வெளியூர் மக்களையும் கூப்பிடுறாங்க. நீங்க உள்ளூர் மக்களா இருக்கிறீங்க, அவங்க தேடி வந்திருக்கிறாங்க, அவங்க எந்த சொந்த நோக்கத்துக்கும் வரல, இந்த மார்க்கத்தை சொந்த ஊரில் கடைபிடிக்க முடியலன்னு வந்திருக்கிறாங்க. அவங்க ஊர்ல உங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்குது, வசதிலாம் இருக்கு, இல்லாம பிச்சைக்காரனா இருந்து வரல, அவங்களுக்கு வீடு வாசல்லாம், இங்க இருக்கிறவர்கள் வீடு வாசல் உள்ள வசதி உள்ளவர்கள்லாம் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். அவங்க எதுக்காக வந்திருக்கிறார்கள்? இந்த மார்க்கத்தை அந்த ஊரில் இருந்தால் கடைபிடிக்க முடியல, அவங்க இஸ்லாம்னு சொன்னாலே வெற்றான் கொள்றான், இப்படியான ஊர்ல இருக்கக்கூடாது என்று கொள்கைக்காக வேண்டி சொத்து பத்து வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு நீங்க உதவி செய்யறது உங்களுக்கு கடமை இல்லையான்னு அவங்கள புரிய வைத்து, அவங்கள ஆர்வத்தோட ஏத்துக்கிற வைத்து என்ன செய்யறாங்க? அப்படியானால் வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கொள்கை சகோதரரை உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஏத்துக்கணும். ஒரு ஊருக்கு ஒருவர், ஒரு உள்ளூர் ஆளு ஒரு வெளியூர் ஆளை ஏத்துக்கணும், தன்னுடைய சகோதரராக ஏத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டில் கொடுக்கிற சாப்பாடு அவர் கொடுக்கணும், தன்னிட இருக்கிற பொருள்கள்ல தேவையான அளவுக்கு அவருக்கு பிரிச்சு கொடுக்கணும். இப்படின்னு சொல்லி முஹாஜிரா வந்தவர்களை அன்சாரிகளை நோக்கி என்ன செய்யறாங்க? இப்படி பிணைத்து விடுகிறார்கள். இப்படி பிணைத்து விடும் பொழுது சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பிரிச்சு விடும்போது கூட ஒரு ஆளை பிடிச்சி வேண்டிய ஆள் வைங்க, என் மச்சான் வைங்களா, அவர் கூப்பிட்டு நல்ல பணக்கார வீட்டுல சேர்த்து விட்டுறது. அப்படி செய்யலாம்ல. மக்காவிலிருந்து வந்த ஆட்கள்ல ரசூலுல்லாஹ் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அந்த ஊருக்காரங்க ரசூலுல்லாஹ் மக்கா தானே, மாமா இருப்பாங்க, மச்சா இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க. தற்செயலா சித்தப்பா கூப்பிட்டு இங்க ஒரு ஆளுக்கு ஜாயின் பண்ணாங்கன்னு வைங்க, அவர் மட்டும் பெரிய பணக்காரர் இருந்தாரு வைங்க, சித்தப்பாக்கு மட்டும் பெரிய இடம், நமக்கு சின்ன இடம் சொல்லுவாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க, அது கூட இடம் கொடுக்க மாட்டாங்க, கரெக்டா செய்வாங்க. அந்த இடம் கூட வரக்கூடாது வேண்டிய எல்லாம் சீட்டு கொடுக்கறது தான். ஒரு பேரை சீட்டு குலுக்கிட்டு அப்பாஸுக்கு, அப்பாஸ் பெரியப்பாவா, அப்பாஸுக்கு எந்த பேர் வருது, இப்ராஹிம் வந்தா இப்ராஹிம் போ, அவ்வளவுதான். சீட்டு குலுக்கி தான் போடுவாங்க. யார் யாருக்கு எந்த வீடு என்பதை அவங்களே தேர்ந்தெடுக்க விட்டுறக்கூடாது. அவங்களே தேர்ந்தெடுக்க விட்டா என்ன செய்வாங்க? நல்ல வேலை செய்யற மாதிரி ஆளா இருந்து இவரை கொடுங்க, எனக்கு வீட்டு வேலை வாங்கிக்கலாம்ல, அதுக்காக கூட அவர் கேட்கலாம். நல்ல திலகாத்திரமா இருந்தாருன்னு சொன்னா வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலைக்கு தேவைப்படுது, இந்த பசங்க எந்த பையன் எனக்கு தாங்கன்னு கேட்டுருவாங்க.
அப்படி அவங்களும் கேட்டக்கூடாது, இவங்களும் அப்படி தேர்ந்தெடுக்க கூடாது, ரசூலுல்லாஹ் பிரிச்சு கொடுக்க கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கன்னு கேட்டா சீட்டு குலுக்கி போடுவாங்க. சீட்டு குலுக்கி போட்டு யார் யாருக்கு எந்தெந்த வீடு, யார் யாரை யார் யார் ஏத்துக்கிறா சீட்டு தான் தீர்மானிக்கும். இதுக்கு சீட்டு குலுக்கி போறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி, ஜோசியத்தில் இது வராது, பிரச்சனை தீர்க்கிறதுக்காக வேண்டி உள்ளது. அப்ப அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அபு சாயிப் ஒருத்தரே மக்களுக்கு வந்திருக்காரா, அவருக்கு உம்முல் அலாங்கிற ஒரு பெண்மணியுடைய அந்த அவங்களுடைய வீட்டுடைய சீட்டு குழுவுது ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. நீ உம்முல் அலா அபு சாஹிபை கூப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்க, உம்முல் அலா வீட்டுக்கு போயிருங்க அப்படி ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த போனா அவர் அவ்வளவு அவர் ரொம்ப அந்த அபு சாஹிப் என்பவர் அந்த வீட்டில் அவரு அப்பல் கற்ற முறையில் நடந்து கொண்டார். அந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 100% முஸ்லீம் நினைக்கிற அளவுக்கு, வெளிப்படையா பார்த்தால் அப்படி நினைக்கிற அளவுக்கு ஒரு நடத்தை இருந்தது. அவர் இறந்துடுறார். யாரு? அபு சாஹிப் என்பவர் இறந்து விடுகிறார். இறந்த உடனே அப்ப அந்த உம்முல் அலா வீட்டில் வச்சு பராமரிச்சாங்கல்ல அவரை, அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவங்க சொல்லுவாங்க, அந்த ஜனாசா கிட்ட நின்று சொல்லுவாங்க, ஷஹாதத்தி அலைக்க லக்கத் அக்ரமக்கல்லாஹ், நான் உனக்கு சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை நிச்சயமா கண்ணியப்படுத்துவான் அப்படிங்கிறாங்க. ஏன்? அவங்க கண்ணால பார்த்தாங்க அவருடைய வீட்டில் எப்படி நடப்பாரு, வெளியில எப்படி நடப்பாரு, அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவு எப்படி இருக்கும், அவருடைய செயல்பாடு எல்லாமே இவங்களை பார்த்த வரைக்கும் நல்ல மனிதனுடைய செயல்பாடா இருக்கிறது. அல்லாஹ் எந்த மாதிரி செயல்பாடுகளை பொருந்திக் கொள்வானோ அந்த மாதிரி செயல்பாடு இவற்றை இருக்கிறது வெளிப்படையா. அதை பார்த்து அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஷஹாதத்தி அலைக்க லக்கத் அக்ரமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் என்பதற்கு நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க, சபையில வச்சுக்கிட்டு, கூட்டத்தில் வச்சுக்கிட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒமா யுத்ரீக்கல் அல்லல்லாஹு கத் அக்ரமஹு, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்த எனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி இதை சொல்லலாங்கிறாங்க. இவங்க வெளிப்படையான எல்லா செயலையும் பார்க்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்த ஒரு வேற ஒரு ரிமார்க் வர மேல இல்ல, இது தங்க வச்ச வீட்டிலேயே அவர் நல்ல பேர் எடுத்திருக்கிறாரு. அந்த தங்க வச்ச வீட்டுக்காரங்க தான் சாட்சி சொல்ல தகுதியானவங்க, அவருடைய பல ஒவ்வொரு நிமிடத்தில் செயலையும் பார்க்கக்கூடியவரா இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க நல்ல மனுஷன், இவர் எல்லாம் நிச்சயமா கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சொல்ல நீ யாருங்கிறாங்க. அப்ப இது என்ன விளங்குது, இவ்வளவு நல்லவர் நீங்க நினைச்சா கூட உள்ளுக்குள்ள ஏதாவது ரிமார்க் இருந்து எல்லாம் மாத்தி விட்டுருப்பான். நீங்க நினைக்கிற அளவுக்கு அவர் செஞ்சு இருந்தா கூட அவருடைய உள்ளத்துல சரியா இல்லாட்டி அதை தீர்மானிக்க நல்லா தானே. அப்ப நீங்க வெளிப்படையான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அதை விட சொல்றாங்க, நான் இருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரு, என்னையே அல்லாஹ் எப்படி நடத்துவான்னு எனக்கு தெரியாதுங்கிற நீ அவர் போய் கண்ணியப்படுத்துறாங்க, என்னை எப்படி அல்லாஹ் செய்வான்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, எனக்கு கண்டுபிடிக்கும், நான் ரசூலா இருக்கிறேன். ஒமா அதிரி மா யுஃபல் பி வலாபிக்கும், என்னை அல்லாஹ் என்ன செய்வான் எனக்கு தெரியாது, உங்களை என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாதுங்கும் போது நீ எப்படி அவர் நல்லடியார்னு சொல்ற. ஆனா இந்த வசனம் மாத்திருச்சு, பின்னாடி அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு நீ மகாமன் மஹமூதுல உங்களை எழுப்புவோம், நல்ல இந்த சில தருவோம், கௌசர தருவோம், பின்னாடி அவங்களுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லிட்டான். ஆரம்ப கட்டத்தில் தனக்கு என்ன மாதிரியான மறுமை தீர்ப்பு அளிக்கப்படும் என்று சொல்லப்படாத நேரத்தில் இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப எனக்கு என்ன மாதிரி அல்லாஹ் செய்ய போறான்னு இன்னும் தெரியாம இருக்கிறேன், நீ இவரை போய்கிட்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்னு சொன்னா எப்படி நீ சொல்லலாம், உன் அளவுக்கு மரியாதை பண்ணிக்க, அல்லாஹ்வுடைய நேசம் சொல்லிவிடாதுங்கிறாங்க. எப்படி பயிற்சி கொடுக்கறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சமுதாயம் பயிற்றுவிக்கப்படுமையானால் எவனாச்சும் மகான் ஏமாத்த முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு குறையும் சொல்ல முடியாது, அவ்வளவு எந்த நோக்கமும் கிடையாது, தியாகம் பண்ணி வந்திருக்காரு. வெளிப்படையா அப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த அபு சாஹிப் நிச்சயமா அவளியாடு சொல்லலாம், மகான் என்று சொல்லலாம். அவர் எந்த விதமான எதிர்பார்ப்புக்கும் செய்யவில்லை. அப்ப எவ்வளவு சாட்சிகள் அவருக்கு இருக்கிறாங்க, அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சொல்லாதே. அதுக்கு மேல ஒரு விஷயம், இந்த விஷயம் இருக்கிறது, நீங்க சொன்ன வெளியே மட்டும் பாக்குற, அதுக்கு மேல உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்னு இருக்கிறது. அது கரெக்டா இருந்தா தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அது கரெக்டா இல்லையா என்று உனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்ச ஒரு விஷயம் புகாரியில் 1243வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதுல என்ன பார்க்கிறோம், மனுஷன் நல்லவங்க தீர்மானிக்கிறது பெரிய ஒரு பேசிக். இஸ்லாம் மாற்றவே தேவையில்லை என்பதற்கு மனிதர்கள் எதில் போய் மயங்கி விழுந்து விடுகிறார்களோ, எதில் ஏமாற்றப்படுகிறார்களோ, தங்களை விட இவருக்கு எக்ஸ்ட்ராவான ஆன்மீக பவர் இருக்கு, சக்தி இருக்கிறது என்று நம்பி அவர்கள் மோசடி செய்யப்படுகிறார்களோ அந்த வாசலை கடுமையாக இழுத்து சாத்துகிறது. அந்த பேச்சும் இடம் கிடையாது. யாரையும் மகான்னு சொல்லாத, உன் அளவுக்கு வெளிப்படையா உள்ள விஷயத்தை உன் அளவுக்கு முடிவு பண்ணிக்க, அல்லாஹ் விஷயத்தை முடிவு பண்ணாத. உன் அளவுக்கு நீ என்ன செய்யலாம், ஒருத்தர் நல்லவன் சொல்ல கூட சொல்லலாம். எதுக்கு சொல்லலாம், நம்ம சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு. நமக்கு அவருக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கு, பணம் கொடுக்கலாமா வேணாமா அதை விசாரிச்சு பார்ப்போம். அவர் நல்லா இருக்காங்கன்னு சொன்னா கொடுத்துருப்போம். அதையும் ஏமாந்து கொடுத்துற ஒழுங்கா எழுதிக்கங்க, நல்லா குரான்லயே நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கிறீங்க, இல்லன்னா அடமானத்தை வச்சுக்கிட்டு கொடுங்க, சும்மா கொடுத்துறாதீங்க, நல்லா சொல்றான். இந்த அளவுக்கு நீங்க நம்பலாம். ஒரு கடையில வேலைக்கு சேர்க்கலாமா கூடாதா அதுக்கு நீ விசாரிச்சு பாத்துக்க, அது உனக்கு செய்ய உரிமை இருக்கிறது. ஆனா நல்லவர் நினைச்சிடாது, அப்படி சேர்த்தவன் ஏமாத்தவும் செய்யலாம்.
சேர்த்துப்பட்டு என்ன செய்வாங்க, ஏமாத்தவும் செய்யலான்ற ஒரு கண்காணிப்போட தான் சேர்க்கணுமே தவிர இவர் கரெக்டா தான் இருப்பாரு, இவர்கிட்ட எந்த ஒரு மிஸ்டேக் வராதுன்னு நினைச்சிடாத, இப்படி வேணா அவன் செய்யலாமே தவிர அல்லாஹ்விட்ட மகான்னு சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனா கல்புல உள்ள ஒரு விஷயம் என்னங்கிறது அறிந்து கொள்ள முடியாது என்பதற்கு இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். காலித் இப்னு வலீத் அவர்களை ஒரு போருக்கு அனுப்புறாங்க. போர்ல போய் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த எதிரி கூட்டத்தில் உள்ளவங்க அவங்க யுத்தத்தை விடுவதற்காக வேண்டி நாங்க யுத்தத்துக்கு நாங்க வரல, நாங்கள் உங்களோட சேர்ந்துக்கிறோம் அந்த மக்கள் சொல்றாங்க. போர்க்களம் நடக்கும் பொழுது போர்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி என்ன வார்த்தையை சொல்றாங்க, நாங்கள் உங்க இதுல சேர்ந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. உங்க இதுல சேர்ந்துடுறோம்னு சொல்வதற்கு போர்க்களத்துல வந்து இப்படி சேர்ந்துடுறோம் சொன்னா சண்டைக்கு வரலன்னு அர்த்தம். சண்டைக்கு வரலன்னு அவரோட சண்டைக்கு போகலாமா? போர் நடந்துகிட்டு இருக்கிறது, நாங்கள் இனிமே சரணடைந்து விட்டோம், இனிமே நாங்க யுத்தத்துக்கு வரல அப்படின்னு எதிரிகள் சொன்னார்களே, ஆனால் அதுக்கப்புறம் போர் தொடரக்கூடாது. யுத்தம் என்பது எப்ப சரணடைஞ்ச பிறகு அவங்களோட எதிர்த்து தாக்குதல் பண்ணக்கூடாது. இவங்க என்ன செய்யறாங்க, சரணடைஞ்சதுக்கு அடையாளமாக வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம்னு சொல்லாம நாங்களும் சாபி ஆகி விடுகிறோங்கிறாங்க. சாபின்னா என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு காபிர்கள் வச்ச பேரு சாபி தான். சாபின்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. ரசூல்லா வருவதற்கு முன்னாடியே சாபியன்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க சிலையை வணங்க மாட்டாங்க. என்னடா கல்ல போட்டு வணங்குறீங்க, இதெல்லாம் கடவுளான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு இறைவன் இருக்கான்னு சொல்லுவாங்க, எதை வணங்க மாட்டாங்க, கல்லு மண்ணெல்லாம் வணங்க மாட்டாங்க, எந்த படைப்பையும் வணங்க மாட்டாங்க. சூப்பர் பவர் ஒருத்தர் இருக்கான்னு மனசார நம்புவாங்க. இவங்களுக்கு பேர் என்னது, சாபியன்கள். இப்படி ஒரு கூட்டம் இருந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறக்குறைய நிகரா சொன்னாங்களா, கல்ல வணங்காத மண்ணை வணங்காத. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, சாபி, இவர் ஒரு சாபின்ட்டாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நாங்களும் உங்க சாபி ஆகிக்கிறோங்கிறாங்க. போர்க்களத்துல இஸ்லாம்னு விளங்காம போர்க்களத்துல சண்டை நடக்கும் பொழுது நாங்களும் சாபி ஆகிக்கிறோம்ன்றாங்க. இவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் போர் வந்து வெட்டுறதான்னு சொல்லிட்டு வெட்டி போடுறாரு. போர்க்களத்துல சண்டைக்கு தான் வந்திருக்கிறோம், இப்ப வந்துகிட்டு சேர்ந்துக்கிறோம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போர்க்களத்தில் இணைஞ்சிடறாரு, அவங்கள வெட்டி போடுறாரு, கொலை பண்ணிடுறாரு. போர்க்களத்துல நடக்குது, போர்ல உள்ளது குற்றமாகாது. அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து செய்தியை சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க, நடந்த செய்தியை சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அபுரவு இலைக்க மிம்மா ஸனா காலித், யா அல்லாஹ் அந்த காலித் செஞ்ச வேலையை விட்டு நான் விளைவிக்கிறேன். எப்ப வெளிப்படையா உன்னை சொல்லிட்டேன் அதைத்தான் நீ பார்க்கணுமே தவிர அவன் உள்ளத்துல இருந்துச்சா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்ப காலித் பதில் சொல்றாரு, இவன் வந்து தற்காப்புக்காக பொய் சொல்லி இருக்கிறான், நாங்க இதுல சேர்ந்துக்கிறோம் சொன்னது எதுக்கு தான், போர்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக, உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி பொய்யாக சொன்னான் அவர் பதில் சொல்றாரு. பொய்யாக சொன்னு உனக்கு எப்படி தெரியும்? வெளிப்படையா வாயில உள்ளதான் உனக்கு தெரியுது, கல்புல அது இருந்துச்சா இல்லையான்னு உன்னை எப்படி கண்டுபிடிச்ச என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, இறைவா இந்த காலித் செஞ்சுட்டு வந்த வேலைக்கு நான் பொறுப்பு இல்ல, இந்த மாதிரி நான் ட்ரைனிங் கொடுக்கவும் இல்ல, இந்த மாதிரி பாடம் நடத்தவும் இல்ல, இந்த மாதிரி செய்யுமாறு நான் உத்தரவு போடவும் இல்ல, இதை நான் அங்கீகரிக்கவும் இல்ல. இப்ப வெளிப்படையா ஒருத்தன் சரண்டருங்கிறானா அவ்வளவுதான், அவன் உள்ளத்துல நடிக்கிறதுக்கு சொல்றானா அது உனக்கு தேவையே கிடையாது. உள்ளத்துல உள்ளது அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் தெரியும், நீங்கள் வெளிப்படையானதை மட்டும் பார்த்து முடிவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் என்று காலிதை என்ன செய்ய கடுமையா கண்டிச்சு, நீ செஞ்ச வேலைக்கு நான் சம்பந்தம் இல்லை அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்கன்னு சொன்னா இவர் எவ்வளவு பெரிய கடுமையான தப்பை செஞ்சிருக்கிறார் என்று காட்டுகிறார்கள். எதனால? வெளிப்படையான ஒரு செயலை வைத்துக் கொண்டு இவர் முடிவு செய்கிறார், உள்ளத்துல உள்ளது முடிவு செய்கிறார். உள்ளத்துல அவன் திருந்திட்டானா எதுக்கு சொல்றான்னு யாராலும் கண்டுபிடிக்க இயலாது, இவர் உள்ளத்திலேயே அது இல்லைன்னு தீர்மானிக்கிறார். அதுதான் கண்டிக்கப்படுது. புகாரில 4339 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இதே மாதிரி ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால், உசாமாண்டா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வளர்ப்பு மகனா ஒருத்தர் வளர்த்தாங்க, வளர்த்தாங்க, அவருடைய மகன் தான் உசாமா தலைமையில் ஒரு படையை அனுப்புறாங்க. அவர் போர்க்களத்தில் போய் இருந்து செய்யறாரு, அவங்க வந்து அதே மாதிரி அவர் களிமா சொல்லி நான் மார்க்கத்தில் வந்துடுறேன் சண்டைக்கு வரல அப்படின்னு போர்க்களத்தில் சொல்றாரு. இவர் என்ன செய்யறாரு, யுத்தத்தில் தப்பிச்சுக்கிறதுக்கு சொல்றான், வெட்டு அப்படின்றது. வெட்டி முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து செய்தி வருது. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன செஞ்ச? அவர் வந்து ஹவ்ஃபு மினஸ்ஸிலாஹ், ஒரு ஆயுதத்துக்கு பயந்துகிட்டு தான் அந்த வார்த்தையை சொன்னாரு, அவர் உள்ளத்திலிருந்து சொல்லல. யார் சொல்றா? உசாமா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, அஃபலா தஷக்கன் கல்பிஹி, அவர் உள்ளத்தை நீ பொளந்து பாத்தியலோ? அவர் உள்ளத்திலிருந்து சொல்லல, வாயில தான் சொன்னாருன்னா அப்ப உள்ளத்தை பொளந்து பார்த்து உள்ளத்துல இல்லன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் வெட்டினியா நீ? உள்ளத்தை நீ பொளந்து பார்த்தாயான்னு சொல்லிட்டு திருப்பி 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 சொல்றாங்க. இது ஹல்லா தஷக்கன் கல்பிஹி, அவர் கல்பை நீ வந்து பொளந்து பாத்தியான்னு கேக்குறாங்க. உசாமா சொல்றாரு, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்தை இந்த கண்டனத்தையும் பார்த்தால் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம் போல இருக்கு. முந்தி நம்ம இஸ்லாத்துல சேர்ந்தனால உங்களுக்கு தப்பா போயிருச்சு, இன்னைக்கு இஸ்லாத்துல வந்தா என்ன செஞ்சிருக்கலாம், இஸ்லாம் எல்லா பாவத்தையும் அழிச்சிருமே,
பழைய பாவத்தை பாவம் இல்லாம போயிடும், அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டோமேன்னு அவர் சொல்லுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. எதனால கண்டிச்சாங்க? இதுல கண்டிப்புல உள்ள கான்செப்ட் என்ன? மனசுல உள்ளதை அறிகிற மேட்டர் தான் இங்க வருது. எது கண்டிக்கிறாங்க? அவர் உள்ளத்துல இருந்துச்சா இல்லையான்னு தீர்மானிக்க நீ யார்? அவன் நல்லவங்கிற தீர்மானிக்கிறதையும் உனக்கு முடியாது, கெட்டவன் தீர்மானிக்கவும் முடியாது. வெளிப்படையானதா நீ பாக்குற, அதை ஏத்துக்கிட்டு போயிட வேண்டியதுதான். வெளிப்படையா லாயிலா ஒருத்தர் இஸ்லாத்தை நம்ம தழுவுக்கு வர்றாரு, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் களிமா சொல்லி கொடுக்குறோம், அங்க இருந்து 4 பேர் நினைச்சிட்டு இவன் நடிக்கிறான்னு சொல்ல முடியுமா? நடிக்க உனக்கு என்ன தெரியும்? வெளியில உள்ளது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது, உள்ளத்துல இருக்குதா இல்ல நல்லா பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப யார் வந்து இஸ்லாத்துல ஏத்துக்கிற நடிச்சா கூட நம்ம எவனுக்காக கிராஸ் பண்ண அனுமதி இருக்குதா? எந்த ஒரு இந்த மகான அவுளியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. உங்க ஜமாத்துல ஒரு இஸ்லாத்தை ஏத்துக்கணும் என்ன செய்வேன்னு கேளுங்க. வெளிப்படையா சொன்னா முஸ்லீம் சொல்லுவீங்களா? உள்ளத்தையும் கரெக்டா ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா? வெளிப்படையா விஷயம். அப்ப நடிக்கிறதுக்காக கூட வந்து இருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த பேசிக்காக வேண்டி அது எவ்வளவு ஆபத்துன்னு கவனிங்க. இஸ்லாத்துல ஏத்துக்கிறது பொய்யா நடிச்சு நம்மளோட பழகி நம்மள கருத்து கூட போயிடலாம்ல. ஆனா அல்லாஹ் என்ன அப்படி பண்ணாலும் பரவாயில்லை, நீ இந்த பேசிக் உறுதியா இருக்கணும். எந்த உறுதி? கல்புல உள்ளத உள்ளத்துல உள்ளத மனுஷனுக்கு அறிய இயலாது. இது டாபிக், இதை வச்சு ரொம்ப ஏமாத்தி போடுவாங்க. அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, உன் அதிகாரத்தோடு நீ நிப்பாட்டிக்க, உள்ளத்தில் ஒருத்தனுக்கு இருக்குதா இல்லையா என்று நீ தீர்மானிக்காத என்று நடிக்கக்கூடியவர்களையும் முஸ்லிம்களாக ஏற்றுக்கொண்ட ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். முனாஃபிக்குகளை நாமளும் இப்ப இஸ்லாத்துல வரக்கூடிய அத்தனை பேரும் கரெக்டா வர்றாங்கன்னு சொல்ல முடியாது. வருவ நோக்கம் இருக்கலாம், ஒன்னு சம்பாதிக்கிறதுக்காக வரலாம், பொய்யாக சொல்லலாம், நல்லவர்களும் இருக்கலாம். நம்முடைய கடமை என்ன? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எதுக்கு வந்தாண்டு வெளிப்படையா அல்லாஹ் ஒருத்தங்கிறான், வேறையும் வணங்க மாட்டேங்கிறான், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதருங்கிறான், இந்த மார்க்கம் சரியான மார்க்கம் விடு, அவ்வளவுதான். நாங்க எதைத்தான் பார்ப்போம்? வெளிப்படையானதை பார்ப்போம். அப்ப உள்ளத்துல அவன் நடிச்சா கூட உள்ளத்துல உள்ள பத்தி பேசாத அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இது முஸ்லீம்ல 287வது ஹதீஸ்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு போர் நடக்கிறது. போர்க்களத்துல ஒருத்தர் மட்டும் பயங்கரமா தீவிரமா என்ன செய்யறாரு? போராடுறாரு. எங்கெல்லாம் தனி ஆள் விரட்டி விரட்டி போய் என்ன செய்யறாரு? அவர் வந்து கொள்றாரு, பல தியாகங்களை பண்றாரு. இருக்கிற ஆளுக்கெல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மனுஷனுக்கு நிகரா யாரும் போர் செய்யல, இந்த ஆள் அளவுக்கு என்ன செய்யல, அவ்வளவு தீவிரமா வீர தீர பராக்கிரமத்தோட யாரும் போர் செய்யல என்று மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காதுல விழுந்துருச்சு. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, இன்னஹு மின் அஹ்லின்னாருங்கறாங்க. நீங்க யாரை பத்தி பேசுனீங்களோ அவர் நரகவாசிங்கிறாங்க. சஹாபாக்கள் அத்தனை பேர் போர்க்களத்தில் அத்தனை பேரும் இவருடைய வீர தீரத்தை பார்த்துவிட்டு இந்த அளவுக்கு தியாகம் பண்றாரு என்று பார்த்துவிட்டு இவர் தான் இருக்கிற டாப், முதலிடம் யாருக்கு தான் கொடுக்கணும்? இவருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது ரசூலுல்லாஹ் காதுல விழுந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்னஹு மின் அஹ்லின்னாருங்கறாங்க, நரகவாசிங்கிறாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியம், என்னடா இது, நம்ம பார்த்த வரைக்கும் இது வெளிப்படையா நல்லா தான் இருக்காரு, மகான் நம்ம தீர்மானிச்சுட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அவுலியாவுல முதல்ல வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம், இவர் என்ன செய்யறார்? ரசூலுல்லாஹ் வந்து நரகவாசிங்கிறாங்கன்னு பார்த்தா கடைசியில் அந்த போர்ல ஈடுபட்டு கை வெட்டப்பட்டுருச்சு. வெட்டப்பட்ட ரத்தம் ஓடி வலி தாங்க முடியாம வேதனையில அவர் தன்னைத்தானே ஈட்டியை குத்திட்டு தற்கொலை பண்ணிடுறாரு. அப்ப தற்கொலை பண்ண என்ன, எங்க போவாரு? நரகத்துக்கு போவாரு. இது அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருக்கான். இந்த ஆள் தற்கொலை பண்ணிடு சாவாரி என்பது அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவருக்கு அறிவித்து கொடுத்திருக்கான். அப்ப அதைத்தான் இன்னமும் நகலினார் நரகவாசின்னு சொல்றாங்க. அப்பதான் சஹாபாக்களுக்கு விளங்குது, ஆஹா நம்ம ஒண்ணு இப்படி வெளிப்படையா வச்சு நினைக்கிறோம், இந்த மாதிரி இருக்கலாமே, நம்ம அவுலியா நினைச்சாலும் இப்படியும் போயிடுறாரு, நரகவாசி ஆயிடுறாரு என்று அப்பதான் தெரிந்து கொள்கிறார்கள். அப்ப ஊர் உலகம் எல்லாம் நல்லவர் நினைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கெட்டவரா மாறி போயிடுறாரு இல்லையா? இது வந்து புகாரில 2898வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதை விடுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த ஆட்களை பத்தி தான் நல்லடியார்னு சொல்ல முடியும். சில ஆட்கள் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த, அபூபக்கர் நல்லடியாரு, உமர் நல்லடியாரு, உஸ்மான் நல்லடியாரு, அப்படி 10 சஹாபாக்களை பத்தி சொன்னாங்க, பத்ர் சஹாபாக்களை பத்தி சொன்னாங்க, வேற வேற சஹாபாக்களை பற்றி இவங்களெல்லாம் சொர்க்கவாசிகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவங்களா சொல்லல, அவங்களுக்கு இருக்கிற அறிவை கொண்டு சொல்லல, அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு சொன்னார்கள். அல்லாஹ் வஹி மூலமா என்னஞ்சா இந்த நேரம் அறிவிச்சு கொடுத்தா சொல்லிட்டான். அறிவிச்சு கொடுக்கலன்னு வைங்க, அவங்களும் தப்பு தப்பா முடிவு பண்ணிருக்காங்க. நல்லடியார் நினைச்சு ஏமாந்துருக்காங்க. மத்தவங்க ஏமாந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்காங்க நல்லடியார் நினைச்சு அது நேத்து உள்ள செய்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த தீர்ப்பு கேட்டு வருவாங்கல்ல, வழக்கு கொண்டு வருவார்கள், நான் வழக்கு வாதத்தை காட்டி வந்து நல்லவன் தீர்ப்பு அளிச்சிருவேன், கடைசியில் பொய்யா கூட இருக்கலாம், ஏமாந்துருக்கான்னு அர்த்தம். இவங்க நல்லடியாருன்னு சொல்லி நல்லவன் சொல்லி அவனுக்கு தீர்ப்பளிக்க உண்மையில யாரா இருக்காங்க? கெட்டவனவும் இருக்கலாமே. இதுவே ஆதாரமா இருக்கிறது. அது போக என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தார் வர்றாங்க, 4 கூட்டம், ராலு, தக்வானு, உசையா, பனு லஹ்யான் 4 கூட்டத்தார் சேர்ந்து வந்து எங்களுக்கு உதவி செய்வதற்கு, எங்களுக்கு கற்றுத் தருவதற்கு நல்ல திறமையான ஆட்களை தாங்க, எங்க ஊருக்கு நான் கூட்டிட்டு போய் நாங்க மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறோம். வேற ஒரு அறிவிப்புல இருந்து மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறோன்னு கூப்பிடாம
எங்களுடைய பாதுகாப்பு தருவதற்கு, நாங்க எதிரிகளுடைய பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு பக்கபலமா எங்களோட சேர்ந்து போர் செய்வதற்கு சில ஆட்களை தாங்கன்னு கேட்டதாகவும் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பொறுக்கி எடுத்து ஒரு 70 பேர் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களை நம்பி என்ன செய்யறாங்க, 70 பேர் அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்காக வேண்டி? நல்ல காரியத்தை கேட்கறாங்க, மார்க்கத்தை சொல்லி தர்றதுக்குன்னு கேட்கறாங்க. அவங்க ஊர்ல போய் கத்து கொடுத்துருவாங்கப்பா, கூட போய் அவங்களுக்கு தீனை சொல்லி கொடுத்துருவாங்க, அனுப்புறாங்க. போய் பாய் தூரத்தில் வச்சு காலத்து எடுத்துட்டாங்க, ரவுண்டு கட்டி 70 பேரையும் கொண்டு போடுறாங்க. யாரையும் அழைச்சிட்டு போனவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வஹீலிருந்து வருது, இந்த மாதிரி கொண்டு விட்டாங்க. அப்ப இறைவா இவங்களை நீ பாத்துக்கன்னு துஆ செய்யறாங்க, குனுத்தெல்லாம் ஓதுறாங்க தொழுகையிலேயே. அப்ப இதுல என்ன, இது புகாரில 4090வது ஹதீஸா வருது. அப்ப இவங்க வந்து கேட்டாங்கல, இவங்க மகா கெட்டவங்கிறது இருந்து உண்மையில கெட்டவன தான் இருந்தான், உள்ளத்துல எந்த இன்னொருத்தர் வந்தான், கொலை செய்யணும்னு தானே வந்தான். எதுக்கு வந்தான்? ஒரு 70 பேரை கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு போய் நம்ம இடத்துல கொண்டு வச்சு என்ன செய்யணும், அவங்களை தீர்த்து கட்டிடணும், இந்த நோக்கத்தில் வந்திருக்கிறான். அதுக்கு தான் வந்திருக்கான்னு யாருக்கு தெரியல? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. ஒரு நல்ல முஸ்லிம்கள் வந்துட்டாங்க, நல்ல முஃமின்கள் வந்துட்டாங்க, மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வமா வந்துட்டாங்க, அப்படி தேர்ந்தெடுத்து 70 பேர் அனுப்பி வைக்கிறாங்க. 70 பேர் எப்படி இல்லாட்டி 70 பேர் உயிரோட விளையாடுவாங்களா? இவன் நடிக்கிறான், இவன் வந்து ஏமாத்துறான்னு தெரிஞ்சு இருந்தா 70 பேர் அனுப்பி உயிரோட விளையாண்டுருக்க முடியுமா? அப்ப 70 சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறாங்க. எதை வச்சு அனுப்புனாங்க? வந்தவங்க நல்லவன் நினைச்சாங்க, மகான்கள் நல்லடியார்கள் நினைச்சாங்க, உண்மையான மூமின்கள் நினைத்தார்கள். அவங்க நினைச்சபடி இருந்துச்சு. ரிசல்ட் கொலை செஞ்சவன அல்ல அறிவிச்சு கொடுக்க. அப்பதான் தெரியுது கொலை செஞ்சிட்டாங்கன்னு அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்த பிறகுதான் இந்த கூட்டம் வந்து சதிகாரர்கள் நம்பி ஏமாத்தி விட்டார்கள். அப்ப அல்லாஹ் அறிவித்து கொடுத்த 1-2 நேரத்தில் அவங்க சிலரை நல்லடியார் என்று சொன்னார்களே தவிர அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வரல என்று சொன்னா, இப்ப நம்மளே போய் ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தோம்னு வைங்களேன், அப்படி ஒரு மாதிரி அழுது ஏமாத்தினா ஏமாந்துருவாங்க. ஈமான் உள்ள மாதிரி அப்படியாக்கும் உயிரை கொடுக்க வந்திருக்கான வாங்கன்றாங்க. ஏன்? அவ்வளவுதான். அவன் மனிதர், அவங்களும் மனிதர். கல்புல உள்ளது யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வச்சு மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி பயந்து கொண்டு போய் ஏமாத்தாமல் சில பேர் இருந்திருப்பாங்க. ஆனா ஏமாத்த நினைச்சால் ஏமாத்தலாமான ஏமாத்தலாங்கிறது ஆதாரம் இருக்குது. ஏமாத்தி இருக்கிறார்கள், 70 பேரை பழிவாங்கி இருக்கிறார்கள். இதை பார்க்கும். அதே மாதிரி வந்து உரைநாடு ஒரு கூட்டம் வந்தாங்க. வந்து நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கணும் அப்படி வந்து மதீனாவுல தங்கிட்டாங்க. தங்கினோட மதீனா வந்து ஒத்துக்கல, கிளைமேட் வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா கிளைமேட் ஒத்துக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீங்க இங்கே பள்ளியாசல தங்கிக்கிறங்க, தங்கி ஜக்காத்துடைய ஒட்டகங்கள் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. பள்ளிவாசல் ஒரு கடல் மாதிரி இடம். அப்ப கட்டடம் தான், கட்டடம் இல்ல கீத்துக்குறையா இருந்தாலும் இடம் என்னது ரொம்ப பெரிய இடம். அதுல போர் நடக்கும், போர் பயிற்சி நடக்கும், விளையாட்டு நடக்கும். அதுக்கெல்லாம் விசாலமான ஒரு இடத்துல மஸ்ஜித் நபவிக்கா வாங்கியிருந்தாங்க. அப்ப அதுல ஒரு பகுதியில் என்ன இருக்குன்னா, ஜக்காத்துடைய ஒட்டகங்கள்லாம் நிக்கும், அதை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஜக்காத்தா கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஒட்டகங்கள். அப்ப என்ன பண்ணாங்க, அது உங்களுக்கு வந்து நீங்க இங்க தங்கிக்கிறங்க, ஒட்டகத்துல பாலை கறந்து, பால் தான் உணவு அந்த காலத்துல அதிகமான உணவு, ஒட்டகத்துல பாலை கறந்து குடிச்சுக்கிறங்க, உங்களுக்கு ஒவ்வாமை அலர்ஜி வந்திருக்குங்கிறீங்க, ஒட்டகத்தின் சிறுநீரை குடித்து குணப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒட்டகத்து சிறுநீர்ல இப்ப குணம் இருக்குன்னு மருத்துவத்தில் கண்டுபிடிச்சாங்க, டாபிக் வேற. அப்ப அதை சொன்னோன்னு அவங்க தங்கிட்டாங்களா, எல்லா ரூட் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க, எத்தனை ஒட்டகம் இருக்கு, எப்ப ஃப்ரீயா இருக்கும், எப்ப காவல் இருக்கும், எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு ஒரு நாள் ராத்திரி எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க. தங்கி இருந்த எதுக்கு வந்திருக்காங்க, ஜக்காத்து ஒட்டகத்தை ஓட்டிட்டு போறது வந்திருக்காங்க. வந்து அப்படி நடிச்சு எங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க தங்களுக்கு வசதி இல்ல, நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம், உங்க ஊர்ல இருந்துக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டவொன்னே ரசூலுல்லாஹ் இறக்கப்பட்டு பாவம் இஸ்லாத்துக்காக வந்து தியாகம் வந்திருக்காங்க, தங்கிட்டு போப்பான்னு சொன்னோன்னே ஒட்டகத்தையும் ஓட்டி 2 நாள் வந்து கண்காணிக்கிறாங்க. எதுக்காக வேண்டி, என்னென்ன ஃப்ரீயா இருக்கும், எப்ப ஓட்டிட்டு போனா தப்பிச்சுக்கிறோம், எப்ப யாரும் வராம இருப்பாங்க, எல்லாத்தையும் ரூட் எடுக்கிறது வந்திருக்காங்க. எடுத்துட்டு ஒரே ஒரு ஆள் தான் காவலுக்கு நிக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒட்டகத்துக்கு காவல் ஒரே ஒரு ஆள் தான். அந்த ஒரு ஆளை வெட்டி கொண்டு விட்டு ஒட்டத்தை ஓட்டி ஓடி போயிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஓட்டு கண்ணையும் தோண்டிட்டவரை கொலை பண்ணிட்டு அந்த ஆளுடைய கண்ணையும் தோண்டிட்டு என்ன செய்யறாங்க, கொடூரமானவர்களா இருந்திருக்காங்க. அவங்க கொள்ளடிக்க மட்டும் வரல, அவங்க வெறும் இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்கள் வெறுப்புடையவர்களா இருந்திருக்காங்க. இல்லாட்டி கண்ணை தோண்டுவானா? அப்ப கண்ணை தோண்டிட்டு தூக்கி போட்டு அவரை கொலை செஞ்சுட்டு ஒட்டத்தை ஓட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாலும் அவரை உடனே இம்மிடியேட்டா பிடிச்சிட்டு வாங்கறாங்க. பறந்து போய் சகாபாக்கள் நினைச்சிட்டாங்க, விரட்டி ஆளுகளை கொண்டு வந்துட்டாங்க, மத்தியானத்துக்குள்ள வந்தாச்சு. அப்ப அதே மாதிரி அவர்களுக்கு கண்ணை தோண்டி நினைச்சாங்க, அப்படி மார்க்கு சட்டம், கண்ணு பல்லுக்கு பல்லு, அவங்களை கொலை, அது ஒரு விஷயம் தண்டிச்சாங்கன்னு வருது. இது புகாரில 1501வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுல இருந்து என்ன செய்யறோம், இவன் வந்து நடிக்கிறதுக்கு வந்தான், அது ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. ஒரு ஆளை நாளை கொலை பண்ற திட்டத்தோடு வந்திருக்கானா இல்லையா, அவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்திருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, ஜக்காத்துல கொண்டு உட்கார வைக்கிறாங்க, இந்த பயன்படுத்திக்க. அப்ப ஜக்காத்து பொருளை பயன்படுத்துற இடத்துல அவனை உட்கார வைக்கிறாங்கன்னா எப்படி நம்புனாங்க, அவனை பத்தி நல்லவன் தான் நம்புனாங்க. நல்லடியார்கள் பாவம் இஸ்லாத்தை ஏத்துக்க கஷ்டப்பட வந்திருக்கிறார்கள் நினைச்சாங்க, பொய்யா போச்சா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒருத்தர் நல்லடியார் நினைத்து ஏமாந்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம ஏமாறுறது ஏமாத்துறோம்.
நம்ம ஒருத்தர் மகான் நம்பினா நம்ம ஏன் ஏமாற மாட்டோம்? இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத பெண் வந்து ஆட்டு இறைச்சில விஷத்தை கலந்து கொண்டாந்து கொடுக்குது. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான்னு ஒரு வசனம் உத்தரவாதம் இல்லாட்டி மூத்தா போயிருப்பாங்க. எதுக்கு? அல்லாஹ் வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அப்படின்னு வசனம் இருக்குது. மனிதர்களால் யாரும் கொல்ல முடியாதுன்னு ஒரு கேரண்டி அல்லாஹ் கொடுத்தான். அதனாலயாக்கும் அல்லாஹ்வுடைய அருளால் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அந்த பெண் வந்தது எதுக்காக வேண்டி? இறைச்சியை கொடுத்து ஆளை காலி பண்ணணுங்கிறதுக்கான விஷத்தை கலந்து கொண்டாந்து கொடுக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டா அந்த விஷத்துடைய அறிகுறிகள் எல்லாம் தெரியுது. சாவலையை தவிர அந்த விஷத்துக்குன்னு உள்ள அறிகுறி தெரியும் இல்லையா? தெரிஞ்சவன மறுபடியும் சாப்பிடாம விட்டாங்க. பிடிச்சி கொள்ளலாமான்னு சகாபாக்கெல்லாம் கேட்கறாங்க. வேணாம் விட்டுருங்க. ஏன்னா பொதுவா வந்து இந்த மாதிரி ஆளை கொள்ளலாம். தன்னுடைய விஷயத்தை ரசூலுல்லாஹ் மன்னிக்க அதிகாரம் இருக்கு. சம்பந்தப்பட்டவன் மன்னிச்சா கிடையாது தானே. ஒரு கொலை செஞ்ச ஆளுடைய குடும்பத்தார் மன்னிச்சாங்கன்னா தண்டிக்க முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கனால வேணாம் ஒண்ணு செய்ய வேணான்ட்டாங்க. அதனால டாபிக் இந்த பொம்பளை வந்து யூத பெண்ணா இருக்கட்டும், யூத பெண்களை கெட்ட வேண்டும் வழங்கினாங்களா? ஒரு சாதாரண சராசரி யூத பெண் நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கல, இந்த விஷம் கொடுத்து கொள்றதுக்காக வந்த பயங்கரமான சதியில வந்திருக்கிறாங்க வழங்க முடிஞ்சா இல்ல. அப்ப சாப்பாடு இல்லைன்னு சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. புடிச்சு வரும்போது செய்யறாங்க, வாங்க விஷத்தை கொண்டு வந்தீங்களா கேட்டுப்பாங்களா இல்லையா? அப்படி செய்ய முடியல, ஏமாந்தான் போயிட்டாங்க. அப்ப இது எதுக்கு இதெல்லாம் சொல்லப்படுதுன்னு கேட்டா, அவுலியாக்கள் கராமத் செய்வாங்க, மகான்கள் செய்வாங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஒரு மனுஷன் நல்ல வேண்டும் நீ தீர்மானிக்காத, ஞானின்னு தீர்மானிக்காத, மகான் தீர்மானிக்காத. உன்னை எப்படி ஒரு மனுஷனா அவனை பாரு. உன்னை மாதிரி ஒரு மனுஷனா மட்டும் நீ பார்க்கணுமே தவிர, அவர் பெரிய தாடி வச்சிருந்தாலும், பெரிய ஜுப்பா போட்டிருந்தாலும், பெரிய தவம் இருந்தாலும், பார்த்தாலும் தனியான ஒரு கலை வந்தாலும் அதெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியாது. என்ன கலர், என்ன தேஜஸ், நல்லா சிந்தா தேஜஸ் தான் இருப்பான். முகத்தை பார்த்துட்டு கலை வட்டிக்குதுங்க, பார்த்தா அப்படியே உள்ளி அப்படி தலை தக்காளி பழம் மாதிரி இருந்தா அதெல்லாம் ஆதாரமா? அதெல்லாம் ஒரு ஆதாரம் கிடையாது. அப்ப இதெல்லாம் ஒரு ஆதாரமா வைத்து நீங்க நம்பி ஏமாந்துடாதீங்கப்பா. மனிதன் மனிதன் தான், அவன் யார் இறைநேசன் ஆகிறத உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. இறைநேசர்கள் இருப்பார்களே ஆனால் அது அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். இப்படித்தான் அவுலியாக்களை பத்தி சொல்லப்படுதே தவிர, அதனால அவுலியா கராமத்துங்கிற கான்செப்ட் இஸ்லாத்துல கிடையாது. இவங்க தான் அந்த சுன்ன ஜமாத் உள்ளவங்க தான் சொல்றாங்க நல்லடியார கண்டுபிடிக்கலான்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. கண்டுபிடிக்க இயலான்னு சொல்லிட்டு அற்புதம் செய்வாங்கன்னு சொல்றாங்க. அதை கண்டுபிடிக்கவே இயலாதுங்கிற அப்புறம் அவுளியா அற்புதம் செய்வாருன்னு அவர் அவுளியான முடிவு பண்ணாதான் அதை பத்தி பேச முடியும். அப்படி முரண்பட்டு பேசுகிற காரணத்தினால் குழப்பம் ஏற்படுவதே தவிர எந்த ஒரு மனிதனும் இந்த மாதிரி மந்திரம் செய்ய இயலாது. விளங்கிக்கிறங்க, மாய மந்திரம் செய்து செய்ய இயலாது. இந்த கான்செப்ட் மாற்ற வேண்டிய கான்செப்டா இன்னைக்கு தேவையானதா? இன்னைக்கு எல்லாரும் அடிபட்டு போயிடறான தலைவர்கள் வரைக்கும் வந்து அரசியல் கட்சியில இருந்து சீர்திருத்தவாதிகள் இருந்து அனைவரும் தங்கள் தலைவர்கள் மீது இந்த மாதிரி நம்பிக்கை வைக்கிறான். அவங்க நம்பி ஏமாறுறான், அவனை நல்லவங்கிறான், வெளிப்படையான செயலை வச்சுக்கிட்டு உள்ளூர மனசார அப்படி நேசிக்கிறான். எந்த அளவு நேசிக்கிறான்? தன்னுடைய தலைவனுக்கு ஒரு சின்ன ஒரு முள்ளு குத்தி விட்டது என்றால் இவன் மன்னனை உதிர்ச்சி ஆகுறான். எப்படி நல்லவன் நினைக்கிறான்னு கேட்டா, அந்த அரசியல்வாதி தலைவர்கள் சம்பாதிக்கிறதுக்கு இயக்கம் நடத்தினாங்க, உண்மை. வெளிப்படையா பல சந்தர்ப்பங்களை காட்டுறாங்க. ஆனாலும் அந்த தலைவர்களுக்கு ஏதாவது ஒருத்தனை கட்சியில் நீக்கிட்டா போதும் அவனுக்காக தீ குளிக்கிறாங்க. அவன் எவ்வளவு பிரிவு வச்சிருக்கான்னு பாருங்க. ஒருத்தனை கட்சியில் நீக்கினா இவன் தீ குளிக்கணுமா? ஒருத்தன் தேர்தலில் தோத்து போயிட்டான், அதுக்கான தீ குளிக்கிறான். தன்னுடைய தலைவன் நினைக்கிறான் தேர்தலில் தோத்துட்டா நான் சாவ போறேங்கிறான். அப்ப எப்படிப்பட்ட இடத்துல வைக்கிறான்? இவங்க சீர்திருத்தவாதின்னு சொல்றவங்க கூட அவனை இங்க ஒன்று மகான இவருக்கு அப்பளுக்கு இல்லாத ஒரு 10 மாத தங்கம் மனசுல இருக்க போய் தானே தீ குளிக்கிறான். இது இஸ்லாத்துல வராத. ஒரு முஸ்லீம்ல வந்து ஒருத்தர் இந்த மாதிரி முஸ்லீம் ஒரு மகா மார்க்கத்தில் உள்ள ஒருத்தர் அவர் தோத்துட்டாருன்னு வைங்க, அதுக்கான முஸ்லீம் தீ குளிப்பானா? தீ குளிக்கவாயா? அவனுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு மேட்டர், அவனுக்கு தெரியும். அவனுக்குதா அவர் ஏதோ ஒரு உலக லாபத்துக்காண்டி போட்டிடுறாரு, இப்படி நம்ம நினைச்சிட்டு போயிடுறோம். அதனால இந்த அவுலியாவுடைய கராமத்து என்கிற ஒரு பேசிக் இஸ்லாத்துல கிடையாது. மகானை ரெண்டு விஷயம், மகானை கண்டுபிடிக்க இயலாது என்பதும் அதுலயும் இஸ்லாம் வந்து மாற்ற தேவையில்லாத வகையில் இருக்கிறது. எந்த மனுஷனும் அல்லாஹ் செய்யற மாதிரி அற்புதங்கள் செய்ய முடியாது. இறை தூதர்களுக்கு மாத்திரம் 1-2 கொடுத்தானே தவிர அவங்க காலத்துக்கு பிறகு இதுவரைக்கும் எது செஞ்சாலும் தந்திரமா இருக்கும், பிராடா இருக்கும், பித்தலாட்டமா இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நேற்று சொன்னபடி சூனியம் என்பது மார்க்கத்தில் உண்டா? சூனியத்தின் மூலமா நபியே சூனியம் பண்ணாங்கிறாங்களே, அப்படின்னு அந்த வகையில் மாற்றித்தான் ஆகணும். சூனியம் சொல்லி ஒருத்தனை ஏதாவது செய்ய முடியும்னு சொன்னா அப்படியான ஒரு கான்செப்ட் மாத்தி ஆகணும்னு சொல்லுவானா இல்லையா? அதுக்கு என்ன பதில்? இந்த விஷயங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.